மகதியின் நிச்சய ஏற்பாடுகள் எல்லாம் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவளோ தயாராகாமல் அமர்ந்திருந்தாள். மாப்பிள்ளை வீட்டார்கள் கூட வந்துவிட்டார்கள். அவளை அழைத்து செல்ல வந்த சாரு இன்னும் ரெடியாகாமல் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியாக, ஏய் மகதி, நீ என்ன ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்க? எங்க இந்த பியூட்டிஷியன் வந்தாங்களே? வந்தாங்கதான். வந்தவங்கள நான் தான் வேணாம்னு அனுப்பிட்டேன். என்னடி சொல்ற? என்னாச்சு உனக்கு? இதுல விருப்பம் இல்லையா? எனக்கு இது எதுவுமே பிடிக்கலடி. ஏன் இந்த மாப்பிளைய பிடிக்கலையா? இந்த கல்யாணத்தை பிடிக்கலையா? என்னடி லூசுத்தனமா கேள்வி கேக்குற? மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா தானே இந்த கல்யாணத்தையும் பிடிக்கும். மாப்பிளையே பிடிக்காம எப்படி இந்த கல்யாணத்தை பிடிக்கும்? மகதி கடுப்புடன் கேட்டாள். நீதான் இப்ப லூசு மாதிரி பேசுற. நான் கேட்டது இந்த மாப்பிள்ளை இல்லாம உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வேற யாராவது இருந்தா? அதிர்ச்சியாக மகதி கண்களை விரிக்க அதற்குள் சாருவிற்கு ராகவிடமிருந்து கால் வந்தது. ஹாய் டார்லிங், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன உங்க அக்கா ரெடியா இருக்காங்களா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? இன்னும் இல்ல, ரெடி ஆயிட்டே இருக்கா. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சோ ஹாப்பி, 2 நாள் ஃப்ரீயா இருப்பேன். ஏன் உங்க அண்ணனை விட்டுட்டு எங்கேயாவது டூருக்கு போயிட்டியா? சாரு கேட்க மகதி அவர்களின் பேச்சை கவனிக்கலானாள். அதை சாருவும் கவனித்துக் கொண்டே வேண்டுமென்று ஸ்பீக்கரில் போட்டு அவளை ரெடி செய்து கொண்டிருந்தாள். சாச்சா, நான் எங்கேயும் போல. அவர்தான் அபிஷியலா பிரான்ஸ் போயிருக்காரு 2 days. என்னது 2 days பிரான்ஸ் போயிருக்காரா? சட்டென்று மகதியின் கண்களில் காரணமே இல்லாமல் நீர் நிறைந்தது. அதை சாரு கவனிக்க தவறவில்லை. அப்போ மேடம் மனசுல மாறன் சாரு இருக்காரு. ஆனா இத சொல்லாம மறைச்சிட்டு இருக்காங்க. சொல்ல வைக்கிற. சாரு தனக்குத்தானே பேசிக்கொண்டான். ஹே சாரு, உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன். காதுல விழுந்ததா இல்லையா? என்ன? ஓ சாரி, என்ன சொல்லிட்டு இருந்த? நான் இங்க மகதிய ரெடி பண்ணிட்டு இருந்தேன்ல, அதான் சரியா கவனிக்கல. சரியா போச்சு போ. ஓகே ஓகே, நீ பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது முடிஞ்ச பிறகு நீ, சஞ்சனாக்கா, மகதி எல்லாரும் வந்து நாம ஒரு சின்ன அவுட்டிங் போலாம். நான் ஃப்ரீயா இருக்கேன். அதனால இந்த ஃப்ரீ டேய பார்ட்டி கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன் ட்ரீட்? ஏண்டா உங்க அண்ணன் ஊருக்கு போனது உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? அப்போ நான் கூட ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் எங்கேயாவது வெளியே போயிட்டா அந்த படத்துல வர மாதிரி ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு காத்திட்டு இருப்ப போல இருக்கே. அண்ணன் போனதுக்கே ட்ரீட் வச்சு கொண்டாடினா நானெல்லாம் எங்கேயாவது போனா பார்ட்டி வச்சு ஃபன் பண்ணுவ போல இருக்கே. என்ன டார்லிங், என்ன போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டேன்? நான் ரொம்ப கோவமா போன வைக்கிறேன். மறக்காம ட்ரீட்டுக்கு வந்துரு. அவன் போனை கட் செய்ய சாருவிற்கு சிரிப்பு வந்தது. அவனோடும் தான் வாழப்போகும் நாட்களுக்காக கனவு கண்களில் மின்ன மகதியை தயார் செய்தவளுக்கு அவள் முகத்தை பார்த்ததும் அந்த மகிழ்ச்சி வற்றி போனது. சாரு ஏதோ சொல்ல வர அதற்குள் வசுந்தரா வந்தாள். என்ன ரெடி ஆயிட்டியா? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கூட்டிட்டு வா. மாப்பிள்ள வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க பாரு. அப்புறம் இது என்ன, கண்ணெல்லாம் ஈரமா இருக்கு. காஜல் ஏதாவது பட்டுடுச்சா? கண்ணை ஒழுங்கா தொடச்சி கூட்டிட்டு வா சாரு. வசுந்தரா கட்டளைகளை பிறப்பித்து விட்டு செல்ல மகதிக்கும் சாருவிற்கும் மனதில் ஒரே எண்ணம் தான் வந்தது. வசுந்தரா கண்டிப்பாக நல்லது செய்ய மாட்டார் என்று ரிஷி சொன்னதுதான். மகள் அழுவதால் கண் ஈரமாக இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது பட்டு ஈரமாக இருக்கிறதா என்று ஒரு தாய்க்கு தெரியவில்லை என்றால் அவர் எப்படிப்பட்ட தாயாக இருப்பார்? சீக்கிரம் வாங்க என்று வசுந்தரா மீண்டும் அழுத்தி கூற வேகமாக மகதியை ரெடி செய்து அறையிலிருந்து அழைத்து வந்தாள். அங்கு வந்த பின்னர் தான் தெரிந்தது அது ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் என்று. ரிஷியும் சஞ்சனாவும் கூட வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் இது அதிர்ச்சிதான். ரிஷிக்கு அங்கு இருக்கவே பிடிக்கவில்லை. ஸ்ரீராம் தற்போது யுஎஸ்லிருந்து விடுப்பிற்காக வந்திருக்கிறான். அவனுடைய கம்பெனியின் விரிவாக்கத்தை அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ரிஷிக்கு தெரிந்தவரை ஸ்ரீராம் கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் அப்படி இப்படித்தான். குணமும் பணத்திற்காக எதையும் செய்வான். குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்து என்ன செய்வது? மாப்பிள்ளை சரியில்லையே. எப்படி தன் பெற்றோர்கள் மகதியை போய் அவனுக்கு பார்த்தார்கள்? பின்னர் தான் தெரிந்தது தன் தாயின் லேடிஸ் கிளப் மூலமாக இந்த வரன் வந்திருக்கிறது. இந்த அம்மாவுக்கு மூளையே இல்லையா? கடுப்புடன் அமர்ந்திருந்தான் அவன். ரிஷியின் முகத்தில் கடுப்பை பார்த்த சஞ்சனா அவனின் கரம் பற்றி அழுத்தினாள். என்ன என்பதை போல் திரும்பி அவளை பார்த்தான். எதுக்கு இப்படி முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு இருக்கீங்க? அவள் அடிக்குரலில் கேட்டாள். இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். எனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கல. சரி, நீ இருந்துட்டு வா, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஐயோ, என்னையே தனியா விட்டுட்டு போறீங்க? பிளீஸ் இருங்க. அவனுக்கும் அவளை அங்கே தனியே விட்டு செல்ல விருப்பமில்லை. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற. இங்க இருந்தா இந்த அலப்பறை எல்லாம் பார்த்து இருக்கிற டென்ஷன்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பிளீஸ் ரிஷி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏன் உங்களுக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலையா? எனக்கு இந்த மாப்பிள்ளையே பிடிக்கல. சரியான பொறுக்கி. ரிஷி பிளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். எப்படி அமைதியா இருக்க சொல்ற? எனக்கு இந்த ஏற்பாடு சுத்தமா பிடிக்கல. எங்க அம்மா ஏதாவது சொன்னா எங்க தாத்தாவும் அக்செப்ட் பண்ணுவாரா? மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க வேணாம்? சுத்த மோசம். இது என்னுடைய தங்கச்சியோட லைஃப். அதை ஸ்பாயில் பண்ண நான் விட மாட்டேன்.
இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறேன். அமைதியாக இதிலும் கலந்து கொள்ளாமல் 3வது மனிதன் போல் அமர்ந்திருந்தான். மாப்பிள்ளை குடும்பத்தாரை பார்க்க அவனுக்கு கடுப்பாக வந்தது. அவர்கள் பேச்செல்லாம் திருமணத்தை உடனே முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பது போல் தெரிந்தது. மகதி யாரையும் பார்க்கவே இல்லை. அவள் முகம் இறுகி போயிருந்தது. அதை ரிஷியும் சஞ்சனாவும் கவனித்தார்கள். சந்திரனுக்கு ஏன் தன் மனைவி இந்த சம்பந்தத்தை தான் முடிக்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கிறாள் என்று தெரியவில்லை. ஸ்ரீராம் குரூப்பின் பங்கின் மூலம் வரப்போகும் சொத்தை தான் பெரிதாக பார்த்தார் வசுந்தரா. அதன் மூலம் மேலும் வர்மன் குரூப் உயரும் என்று எண்ணம் அவருக்கு. அதுவும் இல்லாமல் சஞ்சனாவின் முன் தன் மகள் தான் சொல்வதை தட்டாமல் எப்படி தான் காட்டிய மாப்பிள்ளையை மணந்து கொள்கிறாள் என்று காட்ட இந்த முடிவில் உறுதியாக இருந்தார். சரி சரி, அப்ப பையன் திரும்பவும் 2 நாள்ல ஃபாரின் போறான். சோ நம்ம நாளைக்கே மேரேஜ் வச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவரும் அதிர்ச்சியாக அவர்களை பார்த்தனர். என்னது, நாளைக்கு மேரேஜா? மகதியின் உயிர் அவளிடத்தில் இல்லை. ஏதோ ஒரு பயம் அவள் மனதை கவ்விக்கொள்வது போல் இருந்தது. ஏன் இவ்வளவு சீக்கிரம் வச்சுக்கணும்? கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமே. அனைவரின் மனதில் இருந்த கேள்வியையும் தாத்தா கேள்வியாக கேட்டார். ஏன் மாமா, நல்ல சம்பந்தம் தானே, சீக்கிரமா முடிச்சிடுவோம். மகதி யூஎஸ் போயிடுவா, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் நல்ல குடும்பத்துல தானே போறா என்று வசுந்தரா பேச, இவளை கொன்றால் என்ன என்பது போல் பார்த்தார் சந்திரன். ரிஷியும் சஞ்சனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, ரிஷி ஆத்திரத்துடன் தன் அன்னையை முறைக்க, அப்படியே அதே கோபத்துடன் ஸ்ரீராமை பார்க்க, அவனோ மகதியை பார்வையாலேயே விழுங்கிக் கொண்டிருந்தான். அடித்து கொன்றுவிடும் அளவிற்கு ஆத்திரம் வந்தது ரிஷிக்கு. ஸ்ரீராமனின் தந்தை ஸ்ரீனிவாசன் மகதியின் திருமணத்தை உடனே முடிக்க சொல்ல அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஸ்ரீராமன் திரும்பவும் யுஎஸ் போக வேண்டும் என்பதால் 2 நாட்களிலேயே திருமணத்தை முடித்து விட வேண்டும். நாளை திருமணம் முடிந்தால் அவன் 5 மாதங்கள் கழித்து திரும்பி வரும்போது ரிசப்ஷன் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். எதுக்கு அவசரமா இவ்வளவு சீக்கிரம் இதை பண்ணணும்? அவ இன்னும் படிப்பையும் முடிக்கலையே. இது ஃபைனல் இயர் தானே, முடிச்ச பிறகு கூட பண்ணலாமே. அது ஒன்றும் இல்ல, பிரச்சனை இல்லை சம்பந்தி. இப்போதைக்கு எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணட்டும். அங்க வந்து என்ன பண்ண போறா? அங்கிருந்து படிச்சுட்டு எக்ஸாமுக்கு மட்டும் வந்துட்டு போகட்டும். எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனே கூட வந்து விட்டுட்டு போவான். இல்ல ஸ்ரீனிவாசன், நாம இதை கொஞ்சம் பொறுமையாவே கூட யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். மாமா, அதான் அவங்க இவ்ளோ சொல்றாங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது ஒன்னும் இல்லையே, மேரேஜ் ஆகுற ஏஜ் தானே. அவ படிச்சுட்டு இருக்கிறதும் பிஜி தானே படிக்கிறா. வசுந்தரா, எதுக்கு அவசரப்படுற? இதுல என்ன மாமா அவசரம்? ரிஷிக்கும் இந்த மாதிரி அவசரமா தானே நடந்துச்சு, அதுவும் ஒரே நாள்ல. அட்லீஸ்ட் நமக்கு இது 2 days டைம் இருக்கே. தாத்தா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. ஹேவ் டு கோ. சஞ்சனாவை விட்டுட்டு நான் கிளம்பணும். என்ன சனா, கிளம்பலாமா? ரிஷி வேண்டுமென்றே முகத்தில் கடுமை மறையாமல் அவன் தாத்தாவை கேட்டாலும் முறைத்துக் கொண்டிருந்தது என்னவோ வசுந்தராவைத்தான். ஆமா, இவன் பொண்டாட்டிய ஏதாவது சொன்னா கோவம் வந்துடும், உடனே கிளம்பிடுவான். தங்கச்சின்னு எங்கேயாவது அக்கறை இருக்கா பாரு. யாருக்கு இருக்கு இல்லன்னு தெரியுது, ரிஷி பொதுப்படையாக சொன்னான். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் வசுந்தராவிற்கு அவன் தன்னைத்தான் சொல்கிறான் என்று புரிய முறைத்துக் கொண்டிருந்தார். ரிஷி, நீதான் அவளோட அண்ணன். இந்த விஷயத்துல நீ என்ன நினைக்கிற? இப்படி நீ போறது சரியா? அப்பா, அம்மா சொன்ன மாதிரி என்னுடைய மேரேஜ் என் விருப்பப்படி, என் இஷ்டப்படி நடந்துச்சு. அதுல நடக்கிற அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் என்ன பொறுத்து இருக்கு. அதை பத்தி யாருக்கும் எந்த அக்கறையும் வேணாம். ஆனா இப்ப மகதி விஷயத்துல நீங்களாதான் முடிவெடுக்கிறீங்க. சோ யோசிச்சு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல இதுல நீங்களோ நானோ டிசைட் பண்ணி ஒன்னும் ஆக போறதில்ல. கட்டிக்க போறவங்க டிசிஷன் தான் முக்கியம். மகதி, நான் உனக்கு திரும்பவும் சொல்றேன், நல்லா யோசிச்சு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு. நீ எந்த முடிவெடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். புரிஞ்சுதா? அழுத்தம் திருத்தமாக அவன் கேட்க மகதியின் தலை தானாகவே ஆடியது. சரிண்ணா. ஓகே தாத்தா, நான் கிளம்புறேன். வாசனா. அங்கிருந்து மற்ற யாரையும் அவன் பொருட்படுத்தவில்லை. சஞ்சனாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்றான். வசுந்தராவிற்கு ஆத்திரம் தாழவில்லை. இதற்காகவே இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்று நினைத்தார். மகனும் மருமகளும் தனக்கு மரியாதை கொடுக்கவில்லை. தனக்கும் இந்த வீட்டில் மரியாதை இருக்கிறது என்பதை நிரூபிக்க இந்த திருமணத்தை நடத்த முடிவு செய்தார். ரிஷியும் சஞ்சனாவும் சென்றது குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லைதான். இருந்தாலும் அதை அப்போது சொல்ல விரும்பவில்லை. அவனுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனாலதான் அவன் போறான். புரியுது அங்கிள், இட்ஸ் ஓகே. நாங்களும் அந்த ஃபீல்டுல தானே இருக்கோம். என்ன எமர்ஜென்சி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க.
நீங்க என்ன டிசைட் பண்றீங்க? இல்லப்பா, அது ஒண்ணும் இல்ல. மாமா என்னத்துக்கு படிக்கும்போது மேரேஜ்ன்னு நினைக்கிறாரு. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அவளை மேற்கொண்டு படிக்க நினைச்சாலும் படிக்க வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் நாங்க உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். மத்தபடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மகதிக்கு ஆத்திரமாக வந்தது. அது என்ன, நான் படிக்க நினைச்சா அவங்க படிக்க வைக்கணும்? ஏன் என்னால படிக்க முடியாது? இந்த அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? ரிஷி அண்ணா அத்தனை முறை சொல்லி கூட பாரு, இவங்க எதுவுமே என்ன கேட்கவே மாட்டேங்கிறாங்க. வசுந்தரா, எதுக்கு இப்ப அவசரப்படுற? என்னங்க, எல்லாரும் நான் அவசரப்படுறேன்னு சொல்றீங்க. நான் எதுவும் அவசரப்படல. நான் நம்ம பொண்ணுக்கு நல்லதுதான் பண்றேன். அத நீங்க பின்னாடி புரிஞ்சுப்பீங்க. அனைவரும் கடுப்புடன் அவளை பார்த்தார்கள். ஒரு முடிவுடன் தான் இப்படி செய்கிறாள் என்று புரிந்து அதற்கு மேல் யாரும் எதுவும் சொல்லவில்லை. அவர் இஷ்டத்திற்கு விட்டு விட்டார்கள். அப்போ நாளை காலையில மேரேஜ் வச்சிடலாம். நாளைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் பண்ணிக்கலாமா? மகத்திக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிடும் போல இருந்தது. இங்கிருந்து தப்பித்து ஓட முடிந்தால் ஓடி விடுவாள். அப்படி இருந்தது. அவள் மனதில் பெரிய சுனாமியே எழுந்து கொண்டிருந்தது. சாருவிற்கு அவள் மீது கோபம் வந்தது. எங்கேயாவது வாயை திறந்து பேசுறீங்களா? இப்படி இருந்தா வேற என்ன பண்றது? அப்படியே அவ தலையில அவளே மண்ணை வாரி போட்டுக்கிட்டா என்ன பண்றது? நோ யூஸ். அனைவரும் அவளை பாவமாக பார்த்தார்கள். வசுந்தராவிற்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. சரி சரி, நம்ம உடனே கல்யாண வேலைய பாப்போம். அப்போ நாங்க கிளம்புறோம். சம்பந்தம் முடிச்சிட்டு இப்ப கை நினைக்காம போனா எப்படி? சாப்பிட்டு போங்க. ஸ்ரீராமின் அம்மா சித்ரா வசுந்தராவின் கையை பிடித்துக் கொண்டு பேசினார். கல்யாணம் முடிஞ்சதும் விருந்தே சாப்பிடலாம். இப்ப நிறைய வேலை இருக்கு இல்லையா? முதல்ல வேலைய பாப்போம். நாம எங்க போக போறோம்? எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க மருமக தலையில நாங்க பூ வச்சுட்டு போறோம். அப்படியே ரிங் போடட்டும் பையன். எப்படியும் நாளைக்கு மார்னிங் மேரேஜ் ஆக போகுது இல்லையா? அதனால முன்னாடியே ஒரு சின்ன நிச்சயம் மாதிரி தான் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சி. அப்ப இவங்க ஏற்கனவே ஒரு ஏற்பாடோட தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு நினைச்சாங்க. மகதிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஆத்திரமாக வந்தது. அப்படியே பூமி பிளந்து தன்னை விழுங்கி விடாதோ என்று நின்று கொண்டிருந்தாள் அவள். அப்படின்னா கண்டிப்பா சாப்பிட்டுதான் போகணும். ஒரு சின்ன நிச்சயம் அப்படின்னா சாப்பிடாம போனா எப்படி? ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு பொறுமையா போய் வேலையை பார்க்கலாம். எவ்வளவு நேரம் ஆக போகுது? தங்கச்சி சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க போல இருக்கு. சரி, உங்க இஷ்டம். அதுக்கு முன்னாடி பையன் ரிங் போட்டுட்டு வரட்டும். நீ போய் மருமக தலையில பூவை. மகதி கண்களில் நீர் நிறைந்தது. இத்தனை பேர் இருந்தும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்களே, ஏன் யாருக்கும் என்னுடைய மனம் பற்றி கேட்கும் எண்ணமே இல்லையா என நினைத்தாள். அவளுக்கு தன் மனதில் இருக்கும் எண்ணத்தை கூறும் தைரியம் இன்னும் வரவில்லை. மனம் முழுக்க மாறனின் நினைவுகளே நிறைந்திருந்தது. அவன் கோபம், சிரிப்பு, ஆத்திரம் இதுதான் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. போதாததற்கு இரவு பேசியது வேறு நினைவுக்கு வர எரிச்சலாக வந்தது அவளுக்கு. மகதி, இப்படி நில்லுமா. ஏற்கனவே அவ்வளோ அழகா இருக்கா. இன்னும் இந்த புடவையில தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. இப்படி வா. மகதி எதுவும் சொல்லாமல் அவள் சொற்படியே போய் நின்றாள். விக்னேஷுக்கும் ஆத்விக்கும் அவள் முகத்தை பார்த்து அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று புரிந்து கொண்டார்கள். கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே? அப்படி வாயில என்னமோ ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினா மாதிரி நின்னுட்டு இருக்கா. இவ்வளவு பேசுறியே, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு உனக்கு தெரியுதுல, ஏன் இது மத்தவங்க கண்ணுக்கு தெரியலையா? அதுவும் இல்லாம அவ்வளவு தைரியம் இருந்தா நீயே சொல்ல வேண்டியது தானே? ஏன் கல்யாணமா இருந்தா நான் நிச்சயம் சொல்லியிருப்பேன். ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு லாங் டைம் கமிட்மெண்ட். அதுல கமிட் ஆகும்போது அந்த லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அதுவும் இல்லாம தாத்தா அப்பா சொல்றத அம்மா கேட்கல, இதுல நம்ம சொல்றது தானே கேட்க போறாங்க. தெரியுதுல்ல, அது மாதிரி தான் அவளும் வேற வழி இல்லாம அமைதியா நிக்கிறா. என்ன பண்றதுன்னு பாப்போம். ஏய் ராம், வா, வந்து ரிங்க போடு. மகதி, என்ன இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்க? மாப்பிள்ள பக்கத்துல நில்லு. மகதி, வா. மகதி இன்னும் அங்கேயே தான் நின்றாள். அவ வெக்கப்படுவாடா, நீ போய் அவ பக்கத்துல நில்லு. விழுங்கும் பார்வையுடன் தன் அருகில் வந்தவனை எரிச்சலாக பார்த்தாள் மகதி. தொடரும். ஸ்ரீராம் மகதியை வெறித்து பார்த்தபடி அவள் கைப்பிடித்து மோதிரம் போட வர வேண்டுமென்று மோதிரம் விழும்படி தன் விரலால் தட்டிவிட்டாள். இதை மற்றவர் கவனிக்கவில்லை என்றாலும் ஸ்ரீராமுக்கு நன்றாகவே புரிந்தது அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று. ஒழுங்கா போடு ராம். சாரி மாம். கீழே விழுந்த ரிங்கை எடுத்து மீண்டும் போட வந்தான். அப்போது பாட்டி குறுக்கிட்டார். இல்லப்பா, இப்ப போடாதப்பா. நாளைக்கு கல்யாணத்திலேயே போடு.
போடும்போதே தவறுது, சரியில்லை. அதனால நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது போடலாம். ஆமா, இந்த அத்தை தான் சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதே. இப்போ என்ன புதுசா வேணும்னு செய்யறாங்க. இந்த வீட்ல எல்லாரும் நாம ஒரு டிசைட் பண்ணி விஷயம் பண்ணா பிடிக்காதே. ஸ்ரீராமுக்கு சிறிது கோபம் வரத்தான் செய்தது. அவள் வேண்டுமென்றே செய்தாள் என்று அவனுக்கு தெரியும். அப்பா, இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம். ஆனா நாளைக்கு என்ன பண்றது? பேசாம எங்கேயாவது ஓடிடலாமா? அதனால என்னம்மா, உங்க விருப்பப்படி நாளைக்கு மேரேஜ் முடிச்ச கையோட 2 பேரையும் ரிங் மாத்த சொல்லலாம். நம்ம பிள்ளைங்க தானே, எப்ப போட்டா என்ன. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, நீங்க சாப்பிட்டு போலாம்ல. எதுக்கு இவ்ளோ அவசரமா போறீங்க? கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். அனைவரும் சாப்பிட அமர மகத்தியை பரிமாற சொன்னார் வசுந்தரா. ஆனால் மகதி தனக்கு தலை வலிக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ரூமுக்கு போய் கதவை சாத்திக் கொண்டாள். இவளுக்கு என்ன ஆச்சு? இவ இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்தா. நமக்கு இருக்கிறதும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. அனைவரும் சாப்பிட்டு கிளம்பினார்கள். மகதி தன் அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து சாரு, விக்னேஷ், ஆத்விக் என்று அனைவரும் அவளுடைய ரூமிற்கு சென்றார்கள். அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்த விக்னேஷ் பதறினான். ஏய் மகதி, உனக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைல்ல? அத சொல்ல வேண்டியதுதானே? இப்ப அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாம் மாறிடுமா? இப்படியே அழுதுகிட்டே இருந்தா கன்ஃபார்ம் உனக்கும் அந்த ஸ்ரீராமுக்கும் கல்யாணம் தான். அப்படி சொன்னதும் அவள் இன்னும் அழுதாள். ஆமா, இப்ப எதுக்கு அழற? சும்மா தேவையில்லாம அழாத. உனக்கு தைரியம் இல்லனா நீதான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். என்னடி நீங்களே இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? எங்களை என்ன பண்ண சொல்ற? ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னு நீ பேசியிருந்தா கூட உனக்காக நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருப்போம். ஆனா நீ பிடிக்கலன்னு உனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது நீ அதை ஏன் வாயை திறந்து சொல்லல? உனக்கு அம்மாவை பத்தி தெரிஞ்சும் ஏன் இப்படி சொல்ற? தாத்தாவும் அப்பாவும் சொல்லியே அம்மா கேக்கலல்ல. அப்புறம் எங்க நான் சொன்னா மட்டும் கேட்க போறாங்க? அப்படியா? அப்ப பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த ஸ்ரீராம் கூட ஹாப்பியா யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடு. சரி சரி, எவ்வளவு நேரம் இப்படி அழுதுகிட்டே இருக்க போற? சீக்கிரம் ரெடி ஆகு, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். அனைவரும் வெளியே கிளம்பினார்கள். எல்லாரும் எங்க போக போறீங்க? அது வந்து பெரியமா, நாளைக்கு மேரேஜ்ல அதான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு. என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க, நாம இங்க வர வைக்கலாம். இன்னைக்கு நீங்க யாரும் வெளிய போக தேவையில்ல. எவ்வளவு வேலை இருக்கு, எல்லாரும் போய் வேலைய பாருங்க. யாராவது வெளிய போனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஆமா, இப்ப மட்டும் மனுஷியா இருக்கிறதா நினைப்பா. இந்த அம்மா ஏன் தான் இப்படி மாறினாங்களோ? என்ன நம்மள எதுக்கு இப்படி முறைக்கிறாங்க? டே தம்பி, மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா பேசிட்டேன், அதான். ஓ மை காட், அது வந்துமா, அது ஏன்டா சொல்ல மாட்ட? எனக்குன்னு எங்க இருந்துதான் வந்து பிறந்தீங்களோ தெரியல. போங்க, முதல்ல எல்லாரும் வெளிய போங்க. டே வாடா, பெரியம்மா மனசு மாறத்துக்குள்ள வெளியே போயிடலாம். டேய், நான் வெளிய போங்கன்னு சொன்னது இந்த ரூமை விட்டு வெளிய போங்கன்னு, வீட்டை விட்டு இல்ல. யாராவது வெளிய கிளம்புனீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மூவரும் மகதியை பாவமாக பார்த்து கொண்டு சென்றார்கள். மகதி ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசினாள். ஆமா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத மகதி. அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். உன்னை விட எனக்கு இந்த கல்யாணம் ரொம்ப முக்கியம். என் கௌரவமே இதுலதான் அடங்கி இருக்கு. நீ மட்டும் இப்ப சம்மதிக்கல, அப்புறம் நீ உங்க அம்மாவை உயிரோடவே பார்க்க முடியாது. அம்மா, ஏமா இப்படி பேசுறீங்க? மகதி அழுதாள். நான் சும்மா மிரட்டுறேன்னு மட்டும் நினைக்காத. என்னுடைய பிரஸ்டீஜ்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நீயும் உங்க அண்ணன் மாதிரி எனக்கு பிடிக்காம ஏதாவது செஞ்ச என்ன, உங்க 3 பேருக்கும் அம்மா இருக்க மாட்டாங்க, மறந்துருங்க. சொல்லிவிட்டு வாசல் வரை வந்தவர் திரும்பி அவளை பார்த்து எச்சரித்தார். கல்யாண பொண்ணா ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு. விஷயம் ரிஷிக்கு தெரிந்தது. அவனுக்கு கோபத்தில் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இந்த மகதி கிட்ட அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் இவ ஏன் நம்ம சொல்றது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா? நான் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு இன்டைரக்டா சொல்றேன்ல, அப்ப கூட ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டா? வீட்டில் தான் காலையில் வருவதாக சொல்லி இருந்தான். அவன் அப்படி சொன்னது குடும்பத்தினருக்கு அதிருப்தி தான். அவர்களும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், அவர்களுக்கும் இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. இருந்தாலும் வசுந்தரா தான் ஒற்றை காலில் நின்று இதை நடத்துகிறார். நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மட்டும்தான் இன்விடேஷன் அவசரமாக வாட்ஸ்அப், மெயில் என்று அனுப்பப்பட்டது. மற்றபடி யாருக்கும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை. இரு வீட்டிலிருந்து திருமண ஏற்பாடுகள் வேக வேகமாக நடைபெற்றது. ஆனால் மகதி அழுது கொண்டே இருந்தார். அதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. மாறனுக்கு கால் செய்யலாம் என்று பார்த்தாலும் அவன் எங்கே எப்படி இருக்கிறான் என்று தெரியவில்லை.
அவனிடம் தன் மனதையும் அவள் தெரிவிக்கவில்லையே. சாரு ராகவிடம் தெரிவித்து தன்னால் இப்போது வர முடியாது என்று கூறிவிட்டாள். உங்க வீட்டுல கல்யாணமா? அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்ல சாருவிற்கு எங்காவது போய் முட்டிக்கொள்ளலாமா என்று இருந்தது. காரணம், மாறன் மகதிக்கு இடையே இருக்கும் ஏதோ ஒன்றை பற்றி ராகவிற்கு தெரியாது. ஒரு ஆணியும் நீ புடுங்க வேணாம், போய் வேலைய பாரு என்று சாரு சொல்லிவிட்டு காலை கட் செய்து விட்டாள். என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பேசுறா? திருமண ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக இரவோடு இரவாக அரங்கேறி கொண்டிருந்தது. ரிஷியும் திருமணத்தை எப்படி நிறுத்துவது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கும் மாறன் சென்றிருப்பது அவன் கம்பெனி சம்பந்தமான முக்கியமான பிரசன்டேஷன். அவனால் இடையில் வர முடியாது என்று அவனும் அறிவான். ஆனால் தன் தங்கை உறுதியாக ஏதாவது சொன்னால்தானே அந்த திருமணத்தையும் நிறுத்த முடியும். அவள் இதுவரை எதுவும் சொல்லவில்லையே, பிறகு என்ன செய்வான் அவன்? ஆனால் ஸ்ரீராமுக்கு மட்டும் கட்டி கொடுக்கவே கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். மகதி உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் மாறனிற்கும் வாட்ஸ்ஆப்பில் ஒரு அழைப்பு வந்திருந்தது. இதை எதையும் தெரியாமல் ஒரு ஹோட்டல் அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் கிடந்தான் மாறன். அந்த காலை யாருக்கும் காத்திருக்காமல் ரம்யமாக விடிந்தது. ஸ்ரீராம் பட்டு வேட்டி சட்டையில் மணமேடையில் வீற்றிருந்தான். மகதியும் தேவதை போல ஜொலித்தாள். அவளின் தோழியர் கூட்டம் ஸ்டேஜில் ஒரு சிறு புன்னகை கூட இல்லாமல் அவள் நின்று அமர்ந்திருப்பதை பார்த்து கேட்டார்கள். அவள் தன்னிலையில் இல்லை. தவிப்புடன் அங்கும் இங்கும் அவளது விழிகள் அலைந்து கொண்டே இருந்தது. இதை யாரும் கவனிக்கவில்லை. ரிஷி கூட திருமணத்தை எப்படி நிறுத்துவது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அவளுக்கு மாறனின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மனதிற்குள் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. ஏன் என்று தெரியாமல், தன்னையும் அறியாமல் அவள் மனம் மாறனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. அவன் வருவானா? வருவேன், சீக்கிரம் சந்திப்போன்னு முதல் முறை என்ன முத்தமிட்ட போது சொன்னால, இப்ப ஏன் வரல? அவளுக்கு எரிச்சலாக வந்தது. அவளுக்கு காரணமில்லாத கோபம் முகத்தில் நன்றாகவே தெரிந்தது. என்னாச்சு மகதி? எனி ப்ராப்ளம்? அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அது வந்து தலைவலி, உயிர் போகுது, வேற ஒன்னும் இல்ல. பாதி உண்மையும் பொய்யுமாக கூறினாள். சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான், மேரேஜ் முடிஞ்சதும் போயிடலாம் என்று ஸ்ரீராம் கூற தனக்குள் இருந்த பயம் பதற்றம் மற்றும் எரிச்சலாக மாறியது. ஐயர் கூறிய எதையும் அவள் கவனித்தது போல் தெரியவில்லை. அவனும் தலைவலி என்று சொல்லவே பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மகதியின் கண்கள் தன் எதிரே வைக்கப்பட்டிருந்த மாங்கல்யத்தின் மீதே இருந்தது. மாங்கல்யம் அணிவிக்கும் அந்த தருணமும் வந்தது. அனைவரும் மணமேடைக்கு அருகில் இருந்தனர். ரிஷி அப்போது அங்கே இல்லை. எளிமையான அலங்காரத்தில் தேவலோக மங்கை போல் அழகாக இருந்தாள் சஞ்சனா. அவள் கண்கள் தன் காதலனை தேடிக்கொண்டிருந்தது. இரு குடும்பங்களும் சூழ்ந்திருக்க மாங்கல்யம் பூட்டச் சொல்லி ஐயர் கூற ஸ்ரீராம் திருமாங்கல்யத்தை எடுக்க கை நீட்டும் போது சட்டென்று வேறொரு கரம் அதை தடுத்து நிறுத்தி தன் கையில் அந்த மாங்கல்யத்தை எடுத்தது. எல்லோரும் அப்போதுதான் அங்கு நடுவில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருப்பதையே கவனித்தனர். அவனுக்கு மூச்சு வாங்கியது. அவசர அவசரமாக வந்திருக்கிறான் என்பது மற்றவர்களுக்கு தெரிந்தது. மகதியும் அப்போதுதான் அவனை பார்த்தாள். பார்த்தவளின் உலகம் இப்போதுதான் பிரகாசமானதைப் போல உணர்ந்தவள் தன்னையும் அறியாமல் முகம் மலர்ந்தாள். ஆம், மாறன்தான் அது. அவனை பார்த்ததும் மகதிக்கு மலர்ந்த முகத்தை சஞ்சனா, ஸ்ரீராம், வசுந்தரா, சந்திரன், சாரு, தாத்தா, பாட்டி, ஏன் மாறன் கூட கவனித்து விட்டான். ஹேய் மாறன், ஹவு டேர் யூ? ஏன் நிறுத்திட்டீங்க என்று ஐயரை பார்த்து கம்பீரமாக கேட்டான் மாறன். ஐயரும் வாய் நடுங்க கெட்டி மேலம் என்று கூற, ஷீஸ் மைன், உனக்கு புரியுதா? யாருக்காகவும் இவளை நான் விட்டு தர மாட்டேன் என்ற மாறன் அவளின் கழுத்தில் அந்த திருமாங்கல்யத்தை கட்டினான். எல்லோருக்கும் பெரிய அதிர்ச்சி. சஞ்சனா செம ஷாக். அந்த மேரேஜுக்கு வந்திருந்த ராகவுக்கு அவன் கவலை. ஐயோ, மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு, சோழிய முடிச்சிட்டானே. ஏதோ பதற்றமான சூழல் என்று உள்ளே வந்த ரிஷி அங்கே நடப்பதை பார்த்து இதழில் ஒரு சிறு புன்னகையுடன் தன் காதில் இருந்த ஹெட்செட்டில் பிளான் டிராப் என்று கூற அந்த பக்கம் கேட்ட செய்தியில் நத்திங் டு வரி, இன்னொரு நாள் யூஸ் ஆகும் என்றான். மகதி ஏனோ இப்போதுதான் நிம்மதியாக உணர்ந்தாள். மனதை அழுத்திய ஏதோ ஒன்று அவளை விட்டு நீங்கியதை போன்ற உணர்வு அவளுள் எழுந்தது. வசுந்தரா கோபமாக வந்து மகதியை ஓங்கி ஒரு அறை விட
அப்போதுதான் மாறன் வசுந்தராவை கவனித்தான். அவர் மீண்டும் அடிக்க வர மகதியை மறைத்தபடி நின்று கொண்டான். ஏண்டி, இத முன்னாடி எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இத்தனை பேர் முன்னாடி என்று சந்திரனின் முகம் உணர்ச்சியின்றி காணப்பட்டது. பிறகு மாறனை அறைந்தார். அதை பார்த்த மகதி, ரிஷி இருவரும் ஒரு சேர கத்தினார்கள். மாறன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். இதுவே வேறு யாராவது இருந்தால் நடப்பதே வேறு. சந்திரன் ஸ்ரீராமிடமும் அவன் தந்தையிடமும் சென்றார். இதுக்கு எந்த விளக்கமும் நான் தர விரும்பல, என்னை மன்னிச்சிருங்க. வேண்டாங்க, இதுவும் நல்லதுக்கு தான். இந்த சிச்சுவேஷன்ல நாங்க எதுவும் பேச விரும்பல. இது உங்களுக்கே அதிர்ச்சின்னு தெரியுது. நாங்க அப்புறமா பேசிக்கிறோம், வரோம் என்று அவர் ஸ்ரீராமை பார்த்தார். எப்படி இருந்தாலும் நாமெல்லாம் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. மகதி ஃபேஸ் இப்பதான் தெளிவா இருக்கு. சரி, நாங்க கிளம்புறோம். ஸ்ரீராமின் குடும்பம் வெளியேறிய பிறகு ரிஷியும் மாறனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நின்றனர், உணர்ச்சி துடைத்த முகத்துடன். மாறன் மற்றும் ரிஷி குடும்பத்தை தவிர அங்கு வேறு யாருமே இல்லை. தாத்தாவின் கண்களில் இதுவரை அவ்வளவு கோபத்தை ரிஷி பார்த்ததில்லை. அவ்வளவு கோபமாக நின்றிருந்தார் தாத்தா. அவனுக்கே ஒன்றும் புரியவில்லை, ஏன் இவ்வளவு கோபம் என்று. தாத்தா, வாய மூடு. தாத்தா ஓங்கி ஒரு அறை விட்டார். இதுவரை அவர் மகதியை அடித்ததில்லை. மகதி கலங்கி போனாள். டேய் மாறா, திரும்பவும் எங்க பொண்ணை எங்க கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்களடா. உங்களுக்கு நாங்க என்ன துரோகம் செஞ்சோம்? இந்த பகை ஜென்மத்துக்கும் மாறாதரா. இது யாருக்கும் தெரியாதே. அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டே இருந்தார்கள். என்னது, துரோகமா? மறுபடியும் பொண்ணை பிரிச்சிட்டாங்களா? தாத்தா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மாறன் இதுவும் புரியாமல் கேட்டான். நீ பேசாதரா, போய் உங்க பெரிய பண்ண கேளு. அவன் தான் ஆரம்பிச்ச பாவி. எதுக்குடா இப்படி பண்றீங்க? திரும்ப திரும்ப எதுக்கு எங்க குடும்பத்துக்கிட்டே வரீங்க? உங்களால நாங்க பட்ட கஷ்டம் போதாதா? திரும்பவும் எங்களை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அப்பா, எங்களுக்கு தெரியாம ஏதாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா? நீங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ், விஷயம் என்னன்னு முதல்ல அதை சொல்லுங்க. அப்படியே நீங்க எதையாவது மறைச்சாலும் முடிஞ்சு போன விஷயம் முடிஞ்சு போனது. இப்ப மகதியும் மாறனும் ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அவங்க மேரேஜ் பண்ணா என்ன தப்பு? ரிஷி, நிறுத்து. உன்னுடைய லவ் மேரேஜுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணதுக்கு வேற ரீசன் இருக்கு. அதனால எல்லாத்துக்குமே பண்ணுவோம்னு அர்த்தம் இல்ல. சில விஷயங்கள் எல்லாம் என்னதான் மறுக்கணும் மாத்திக்கணும்னு நினைச்சாலும் ஆராதரானமா மனசுல எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நானும் போனா போது சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சா நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ற வேலை இருக்கே என்று கோபத்துடன் கத்தியவர் வேகமாக உள்ளே சென்றார். அனைவரும் புரியாமல் குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். உள்ளே சென்ற தாத்தா கையில் ஒரு பெரிய போட்டோ பிரேமை மறைத்திருந்தபடி எடுத்து வந்தார். என்ன இது போட்டோ பிரேம்? யார் போட்டோ இது என்பது போல் அனைவரும் பார்த்தனர். ஒரு காலத்துல இந்த வீட்டோட இளவரசிடா, இப்ப இந்த வீட்டோட சாபம். அந்த போட்டோ பிரேமை சட்டென தரையில் தூக்கி போட்டார். அந்த போட்டோ கீழே விழுந்ததில் சில்லு சில்லாய் உடைந்து சிதறியது. பாட்டி மட்டும் அழுது கொண்டே நின்றிருக்க சந்திரன், விஜயேந்திரன் ஆத்திரத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கு நடப்பதையெல்லாம் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்த சஞ்சனா, அவர் ஒரு போட்டோவை எடுத்து வந்து கீழே போட்டதும் அதை பார்த்து அவளது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. மாறனுக்கும் சட்டென அந்த போட்டோ ஞாபகம் வந்துவிட்டது. ஆம், இந்த போட்டோ தான் தன் பெரியப்பாவின் ரூமில் இருந்த போட்டோ. அதை பார்த்ததும் சட்டென ரிஷி சஞ்சனாவை தான் திரும்பி பார்த்தான். இவதான் இந்த வீட்டுக்கு சாபமா போயிட்டா. இவளாலதான் இன்னும் இந்த குடும்பம் மேல வராம இருக்கு. அப்படி இருந்தும் திரும்ப திரும்ப ஏன்டா இந்த குடும்பத்தோட உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த புகைப்படத்தில் இருந்தவரை சந்திரன் காலால் மிதிக்க வர ஓடி போய் அந்த போட்டோவை அவர் மிதிக்காதவாறு சட்டென அவளின் காலில் விழுந்தாள் சஞ்சனா. ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா, இப்படி பண்ணாதீங்க மாமா. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. சந்திரன் சஞ்சனாவை விடு என்று கோபத்துடன் அவளை தள்ள ஆத்திரம் வந்தது ரிஷிக்கு. அப்போதுதான் அந்த போட்டோவில் இருப்பவரின் உருவ சாயல் சஞ்சனாவுடன் பொருந்துவதை மற்றவர்கள் கவனித்தனர். வேகமாக ரிஷி சஞ்சனாவின் அருகில் வருவதற்குள் சந்திரன் மீண்டும் அந்த போட்டோவை மிதிக்கப் போக சட்டென்று அதன் மீது கவிழ்ந்து கொண்டாள் சஞ்சனா. ப்ளீஸ் மாமா, எங்க அம்மா போட்டோவை மிதிக்காதீங்க. சட்டென்று மிதிக்கப் போனவர் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டார். அவர் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சிதான். ரிஷிதான் வேகமாக போய் சஞ்சனாவை தூக்கி நிறுத்தினான். என்ன பண்ற? கண்ணாடி உடைஞ்சிருக்கு, அது மேல போய் விழுந்திருக்க. அவளை தூக்கி நிறுத்தினான். அவள் மேல் கண்ணாடி குத்தி ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது.
சந்திரன் அந்த போட்டோவை மிதிக்கப் போக சட்டென்று சஞ்சனா கூறிய வார்த்தைகளில் அப்படியே உறைந்து நின்று விட்டார். உடைந்து சிதறியிருந்த அந்த கண்ணாடியின் மேலேயே விழுந்து விட்டாள். அதை பார்த்து பதறினான் ரிஷி. சஞ்சனா, என்ன பண்ற நீ? அவளை தூக்கினான். ரிஷி, ப்ளீஸ் ரிஷி, அம்மா போட்டோவை மிதிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ரிஷி. அவனிடம் பிதற்றிக் கொண்டிருந்தாள். அவளை அப்படி பார்க்க அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஓகே ஓகே சனா, சரி, ரிலாக்ஸ். அவளை பார்க்க அவள் மேலெல்லாம் கண்ணாடி குத்தி ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவன் மனம் வலித்தது. என்னடி பண்ணி வச்சிருக்க நீ? அவளை அங்கிருந்து அழைத்து செல்ல பார்த்தான். இல்ல, எனக்கு அந்த போட்டோ வேணும். இல்லனா இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. எனக்கு அந்த போட்டோ வேணும். அவள் மீண்டும் மீண்டும் அழுதாள். சரி சரி, அந்த போட்டோ தானே வேணும், நான் எடுத்து தரேன், நான் எடுத்துட்டு போறேன். இல்ல, எனக்கு இப்பவே வேணும். அவள் திரும்பவும் மீண்டும் அந்த போட்டோவின் அருகே ஓடினாள். அது ஏற்கனவே உடைந்து சிதறி இருந்தது. ஏற்கனவே அதன் மேல் சஞ்சனா விழுந்தாள். அவள் மேலெல்லாம் கண்ணாடி குத்தி ரத்தம் வழிந்து கொண்டிருக்க ரிஷி தடுத்தான். சரிடி, வா, நான் எடுத்து தரேன். அவளோ அதையெல்லாம் உணரும் மனநிலையில் இல்லை. அவள் அம்மா போட்டோவை அவர்கள் மிதிப்பது கூட அவள் அம்மாவையே ஏதோ செய்வது போல் இருந்தது அவளுக்கு. சுற்றம் மறந்து மீண்டும் அதன் அருகில் ஓட சட்டென்று அவளை பிடித்து நிறுத்தி ஓங்கி ஒரு அறை வைத்தான் ரிஷி. அதில் அப்படியே மயங்கி அவன் மேலேயே சரிந்தாள். அவனுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. இதை தவிர இப்போது அவனுக்கு வேறு வழி இல்லை. வேகமாக அவளை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் செல்ல போக அவர் ஃபேமிலி டாக்டர் ஒருவர் வேகமாக வந்தார். ரிஷி, நான் பாக்குறேன், நான் எழுதி கொடுக்கிற ஐட்டம் எல்லாம் மட்டும் வாங்கிட்டு வாங்க. என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று ராகவ் ஓடினான். அவளை தூக்கி அங்கே அவர்கள் அறையில் படுக்க வைத்தான் ரிஷி. அதுவரை யாரும் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரத்தில் ராகவ் வந்து அவளுக்கு உதவி செய்ய சாரு அவர்களுடன் சென்று விட்டாள். பின்னர் ரிஷி கீழே வந்தான். அந்த போட்டோ அப்படியேதான் கிடந்தது. அதை பார்க்க பார்க்க ரிஷிக்கு கோபம் வந்தது. அவனே போய் அந்த போட்டோவை கையில் எடுத்தான். யாரும் எதுவும் சொல்லவில்லை. அந்த போட்டோவை தட்ட அந்த கண்ணாடி துகள்கள் மொத்தமாய் கீழே கொட்டியது. ஒட்டிக்கொண்டிருந்த பிசிறுகளும் கூட. அதை எடுத்து ஓரமாக வைத்தவன் வேலைக்காரரை கொண்டு அந்த இடத்தை கிளீன் செய்ய சொன்னான். இவ்வளவு நேரமும் அனைவரும் நின்று கொண்டுதான் இருந்தார்கள். என்ன, யாருக்கும் உட்கார்ற ஐடியா இல்லையா? சரி, நில்லுங்க. சோஃபாவில் போய் அமர்ந்தான். அதற்கு முன் தாத்தாவை பார்க்க அவர் கோபமாக அமர்ந்திருந்தார். மகதியும் மாறனும் அப்படியே நின்று கொண்டிருந்தனர். டேய் மாறா, நீ எப்படி இருந்தாலும் இப்ப இந்த வீட்டு மாப்பிள்ள, என் மச்சான், போய் உட்காரு. இல்ல ரிஷி, நான் இப்ப கிளம்புறேன். இப்ப ஏதோ சிச்சுவேஷன் சரியில்லை. எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீ சொன்னா பாத்தியா, ஒருவேளை சஞ்சனா எனக்கு சிஸ்டரா கூட இருப்பான்னு. எனக்கு அது உண்மைன்னு தோணுது. அது உண்மைதான், ஆனா இந்த வீட்டு பொண்ணும் கூடன்னு இப்பதான் தெரியுது. அப்படியே அவங்க நடந்து கொள்றத பார்த்தா அவளை இங்க விட்டுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பெட்டர் இந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் அவ என் கூட இருக்கு என்று மாறன் சொல்வதற்குள் ரிஷி குறுக்கிட்டான். ஒருவேளை நீ இதை எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தனா ஓகே, ஆனா இப்போ அவ என் வைஃப். அவளை நான் யார் கூடவும் அனுப்ப மாட்டேன். ஆனா ரிஷி, உன் வீட்டு ஆட்கள் நடந்துகிறது சரியில்லை. இவங்க கிட்ட அவ இருந்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னால வேற எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ரிஷி சத்தமாக சிரித்தான். அது எதிரிகளுக்கு பயம் உண்டாக்கும் தொனியில் இருந்தது. இதுவரை குடும்பத்தினரிடம் அவன் இப்படி நடந்து கொண்டது கிடையாது. இந்த ரிஷி வைஃபை நெருங்குற அளவுக்கு தைரியம் இதுவரைக்கும் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். இனிமேலும் இருக்காது. அந்த குடும்பத்தினரை மொத்தமாக பார்த்தபடி கூறினான். வசுந்தராவிற்கு அப்படியே அவ்வளவு ஆத்திரம் வந்தது. இப்போது அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. மாறன் தன் தலையை அழுந்த கோதிக்கொண்டான். ஓகே, ஆல்ரைட். அப்படி ஏதாவது நான் சும்மா இருக்க மாட்டேன் ரிஷி. அதுக்கப்புறம் சஞ்சனாவை நீ மறந்துரு. எச்சரிக்கும் துணியில் கூற சுர்ரென கோபம் வந்து விட்டது ரிஷிக்கு. ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் மாறன். யார்கிட்ட பேசுறேன்னு யோசிச்சு பேசு. அவன் என் மிஸ்ஸஸ் சஞ்சனா ரிஷிதர். உனக்கு புரியுதா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மாறனுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. தன் நண்பனை அதிகம் கோபப்படுத்துகிறோம் என்று தோன்றினாலும் தன் கண்ணெதிரே நடந்ததை அவனும் பார்த்தான் தானே. அந்த போட்டோவில் இருந்தது யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் மேலே இவ்வளவு கோபம் என்றால் சஞ்சனாவை ஏற்கனவே வசுந்தராவிற்கு பிடிக்காது. இன்னும் என்னவெல்லாம் செய்வார்கள். சஞ்சனா தன் தங்கைதான் என்று தோன்றியது அவனுக்கு.
அதற்குள் சஞ்சனாவை படுக்க வைத்துவிட்டு டாக்டர், சாரு, ராகவ் மூவரும் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். ஒண்ணுமில்ல, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ஒரு 1 hour கழிச்சு நார்மல் ஆயிடுவாங்க என்று கூறினார். டாக்டர், மற்றபடி எதுவும் ஆகலல்ல? ரிஷி அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி. பத்தாததுக்கு அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் குத்திருச்சுல்ல, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ராகவ், நம்ம கிளம்பலாம் என்று மாறன் அவன் பாட்டுக்கு செல்ல மகதி அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஹலோ மிஸ்டர் மாறன், உங்க தங்கச்சி மேல இருக்கிற அக்கறைய கொஞ்சம் என் தங்கச்சி மேல, அதாவது உங்க வைஃப் மேல காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லது என்று ரிஷி முறைத்து கொண்டே கூறினான். அப்போதுதான் மகதி தன்னுடன் வரவில்லை என்பதை புரிந்து பார்த்தான். அவள் அருகில் சென்றான். இங்க பாரு, நமக்குள்ள 1000 இஷ்யூ இருக்கு, இன்னும் அதெல்லாம் சரியாகல, எனக்கு தெரியும். பட் என்னால உன்னை யாருக்கும் விட்டு தர முடியாது. யூ ஆர் மைன். நான் அன்னைக்கு சொன்னதான் இப்பவும் சொல்றேன். அதுக்குன்னு நான் உன்னை கம்பல்லாம் பண்ண மாட்டேன். மேபி உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலனாலும் அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இப்ப என் கூட வரியா? வரியா இல்ல, இனி அவ இந்த வீட்டு பொண்ணு கிடையாது. மரியாதை அவளை இந்த வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு போயிரு. இனிமே அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என்று சந்திரன் கூற, தாத்தாவும் பாட்டியும் எதுவும் சொல்லவில்லை. பாட்டி இன்னும் அழுது கொண்டுதான் இருந்தார். தாத்தா இன்னும் கோபத்தில் தான் இருந்தார். ரிஷி, உன் குடும்பத்தை நான் என்னவோன்னு நினைச்சேன். ஆனா உங்க வீட்டு ஆண்கள் பெண்களை இவ்வளவு மோசமா நடத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. திரும்பி மகத்தியை ஒரு பார்வை பார்த்தான். இவ்வளவு நேரம் வரியா என்று கேட்டுக்கொண்டிருந்தவன் இப்போது எந்த கேள்வியும் கேட்கவில்லை. கையை பிடித்து அழைத்து கொண்டு வெளியேறினான். ராகவும் உடன் வெளியேறினான். அவர்கள் சென்றதும் அங்கே ரிஷியின் குடும்பத்தினர் மட்டும் இருந்தார்கள். வசுந்தராவிற்கு ஆத்திரம் தாழவில்லை. தான் நினைத்தது நடக்கவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும், இப்போது இந்த சஞ்சனா யார் என்று தெரிந்த பிறகு இன்னும் அவளை அதிகமாய் வெறுத்தார். அப்போதிலிருந்தே தன் நாத்தனாரை வசுந்தராவிற்கு பிடிக்காது. காரணம் அவரின் அழகு. அதனால் சஞ்சனாவின் அம்மாவை நன்கு அறிந்தவர்களால் மட்டும்தான் அந்த உருவ ஒற்றுமையை கண்டுபிடிக்க முடியும். கிட்டத்தட்ட சஞ்சனாவின் அம்மா அருந்ததியை இந்த வீட்டில் எல்லோரும் மறந்தே போயிருந்தார்கள். அந்த முகத்தை கூட நினைவில் வைக்க விரும்பவில்லை. அந்த அளவிற்கு வெறுத்திருந்தார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று அவர்களே வாய் திறந்து சொன்னால்தான் தெரியும். இப்போதைக்கு யாரும் சொல்லப்போவதில்லை என்று புரிந்தது. அதனால் கேட்டு பயனில்லை என்று உணர்ந்த ரிஷி எழுந்தான். இனி உன் பொண்டாட்டியும் இந்த வீட்ல இருக்க கூடாது. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வசுந்தரா கத்திக் கொண்டிருந்தாள். ரிஷி எதுவும் பேசவில்லை. உள்ளே சென்று சஞ்சனாவை கைகளில் ஏந்தியவன் அவன் பாட்டுக்கு அந்த குடும்பத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போல் வெளியே நடந்து சென்றான். மொத்த குடும்பமும் ஆத்திரத்துடன் அவர்களை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். மாறன், மகதி ஒரு காரிலும் ராகவ் ஒரு காரில் சென்று கொண்டிருந்தார்கள். காரில் செல்லும் போது மாறன், மகதி இருவரும் எதுவும் பேசவில்லை. இருவரும் இருவேறு எண்ண ஓட்டத்தில் இருந்தனர். முதல் சந்திப்பே முத்தம். அப்போதுதான் அவனை திரும்பி பார்க்க அவனின் வரி வடிவம் அவளின் மனதில் ஆழ பதிந்தது. அவளின் உடல் சிலிர்த்தது. அப்போதுதான் இவன் யார், இவனுக்கும் தனக்கும் ஏதோ பந்தம் இருக்கிறதா என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அவனோ தான் எப்படி அங்கு வந்தான் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். வேலை சீக்கிரம் முடிந்ததால் அவன் நடுராத்திரியே வந்துவிட்டான். மிட் நைட் என்பதால் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தான். காலை எழுந்து வீட்டிற்கு சென்று விடலாம் என்று இருந்தபோது அதிகாலை தூக்கம் கலைந்து எழுந்தான். தன் செல்லை எடுத்து டைம் பார்க்க அது அதிகாலை 4 காண்பித்தது. அப்படியே வாட்ஸ்ஆப்பில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கிறதா என்று பார்த்தான். அப்போதுதான் ரிஷி தனக்கு அனுப்பியிருந்த மேரேஜ் இன்விடேஷனை பார்த்தான். முதலில் என்ன திடீரென்று இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறான் என்று மேலோட்டமாக நேரம் மற்றும் இடத்தை பார்த்தவன் பெண்ணின் பெயரை பார்த்ததும் முதலில் அவனுக்கு புரியவில்லை. பிறகு ரிஷியின் தங்கை என்று இருந்ததை பார்த்தவன் ஸ்தம்பித்து விட்டான். இன்னொருவர் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண்ணுக்கு தான் முத்தமிட்டது அவனின் சிந்தையில் பதியவில்லை. தன்னவளை வேறு ஒருவன் மணக்கிறான் என்ற எண்ணம் மட்டுமே அவனின் சிந்தையில் தோன்றியது. வினாடி கூட யோசிக்காமல் புறப்பட்டான். அவன் அந்த மண்டபத்தின் உள்ளே நுழையவும் முகூர்த்த நேரத்திற்கும் சரியாக இருந்தது. எதை பற்றியும் யோசிக்காதவன் வேகமாக மேடைக்கு வந்தான். அந்த திருமணத்தை நிறுத்த மட்டுமே சென்றான். ஆனால் மலர்ந்த அவளுடைய முகத்தை பார்த்தவனுக்கு அப்படியே அவளை விட்டு செல்லவும் மனமில்லை. தன்னுடனே அழைத்து செல்ல விரும்பி திருமணம் செய்து கொண்டான். ஆனால் இப்போது அவனின் மனம் பலவாறு யோசிக்க தொடங்கியது.
அவளுக்கு தன்னை பிடித்திருக்கிறதா இல்லையா என்று எதையும் யோசிக்காமல் செய்த இந்த திருமணம் சரிதானா என்று தனக்குள் பல கேள்விகள். போதாததற்கு கிணறு வெட்டப் போய் பூதம் கிளம்பிய கதையாக பெரியப்பாவிற்கு திருமணம் ஆனதா ஆகவில்லையா என்றே பெரிய சந்தேகமாக இருக்கிறது அவனுக்கு. அவர் ரூமில் இருந்த அந்த போட்டோவை கூட அவருடைய காதலி என்று நினைத்தானே தவிர மனைவியாக இருக்கும் என்று யோசிக்கவில்லை. தற்போது சஞ்சனாவை பார்த்தபோது எங்கோ பார்த்த சாயல் அவனுக்கு. தன் பெரியப்பாவின் சாயலும் அந்த புகைப்படத்தில் இருந்த பெண்ணின் சாயலும் கலந்தது போல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அப்படியென்றால் அவர் தன் பெரியம்மாவா? சஞ்சனா தன் தங்கையா? இதற்கெல்லாம் பதில் அவர் பெரியப்பாதான் சொல்ல வேண்டும். இது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இப்போது தன் அருகில் இருப்பவளுக்கு தன்னை பிடித்திருக்கிறதா இல்லையா என்று யோசனையுடன் திரும்பி பார்த்தான். அவன் திரும்பி பார்க்க அவளின் முகம் அவனை ஈர்த்தது. அணைக்க துடித்த கரங்களை கட்டுப்படுத்தி கொண்டான். அவளை அழைத்து வீட்டிற்கு வந்தவனை பார்த்து அதிர்ச்சி ஆயினர் மாறனின் பெற்றோர் ரமேஷ், அமிர்தா. பட்டுப்புடவை சரசரக்க தங்கத்தோடு தங்கமாக ஜொலித்தவளை அமிர்தாவிற்கு யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவள் கழுத்தில் தொங்கிய ஈரம் காயாத மஞ்சள் கயிற்றில் தாலியுடன் பார்த்தவருக்கு ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று புரிந்தது. ஆனால் ரமேஷிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. மாறா, என்னடா இது? பர்மன் ஃபேமிலி பொண்ணுதானே? உன் ஃப்ரெண்டு ரிஷியோட தங்க தானே இவ? இன்னைக்கு ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் சிஇஓ ஸ்ரீராமுக்கும் இந்த பொண்ணுக்கும் தானே கல்யாணம். ராகவ் கூட அங்க வந்தானே. ஸ்ரீராமோட அப்பா என்னோட ஃப்ரெண்டு கூட. இந்த பொண்ணை நீ எப்படி கல்யாணம் பண்ணிருக்க? என்னடா இது? என்ன நடக்குதுங்க? காலையிலேயே நீ வந்துட்டேன்னு உன் பிஏ தீனா சொன்னா. அம்மா மார்னிங் நீ வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னா. இதுக்குத்தானா என்று ரமேஷ் கத்தினான். அப்பா, கூல், ஈஸி. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எதுக்கு டென்ஷனா? ஏ அமிர்தா, என்ன உன் புள்ள பண்ணி வச்சிருக்கான்? 2 சைடுமே பெரிய பிசினஸ் பீப்புள் தெரியுமா? நல்ல நட்பும் கூட. இவருக்கு சுரேஷ் பிரச்சனை. அந்த குடும்பத்திற்கு தங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கும் வெறுப்பு. தன் அண்ணனிற்கு ஒரு மகள் இருக்கிறாள் என்று எதுவும் தெரியாது. இவனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கெட்டு போயிரும் போல. இவன் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தா நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. எத்தனை முறை அவனோட மேரேஜை பத்தி கேட்டோம். நாமளே போய் பேசி இருக்கலாம்ல. அமிர்தாவிற்கும் அதிர்ச்சியே இருந்தாலும் கணவனின் பேச்சு மனதில் பதிய மகனை பார்த்தார். என்னடா இது? அவரும் கோபத்துடன் கேட்டார். ஆமா, நீங்க கேட்டதும் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. நம்ம குடும்பத்து மேல பயங்கர வெறுப்பா இருக்காங்க. சரி, பெரியப்பா எங்க? தென் நான் யூகேல இருந்து வந்த அன்னைக்கு தான் மகதியை பார்த்தேன். அப்பவே ஐ ஃபெல் இன் லவ் வித் ஹர். அவளோட மேரேஜ் எனக்கு தெரியாது. இன்னைக்கு மார்னிங் 4 o'clock தான் வாட்ஸ்அப் இன்விடேஷன் பார்த்தேன். என்னால இவளை யாருக்கும் விட்டு தர முடியாது. அதான் ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் பெரியப்பா வந்ததும் பேசலாம். அவன் பாட்டுக்கு சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான். அப்போதுதான் பிடிவாத குணம் நிறைந்த தங்கள் புதல்வன் செய்த வேலை என்னவாக இருக்கும் என்று புரிந்து கொண்டனர். ஆனால் வர்மன் குடும்பத்திற்கு தங்கள் குடும்பத்தின் மேல் அப்படி என்ன கோபம் புரியவில்லை. திருவென்று விழித்துக் கொண்டிருந்த ராகவிடம் கேட்டான். எனக்கு ஒன்றும் தெரியாது. என் அண்ணாவாச்சு, உங்க அண்ணாவாச்சு, அவங்கள கேளுங்க என்று ராகவ் சொல்லிவிட்டு தன் அறைக்கு ஓடிவிட்டான். கல்யாண நேரத்திற்கு போய் ஏதாவது குளறுபடி செய்திருப்பான் என்று புரிந்து கொண்டவர்கள் மகதியை பார்த்தார்கள். இதென்ன, இவன் கல்யாணம் பண்ணி கூடி வந்து இப்படி நடு ஹால்ல நிக்க வச்சுட்டு போயிட்டான். நம்ம இப்ப என்ன பண்றது? குழப்பம் அவள் முகத்தில் நன்றாக தெரிந்தது. இதை புரிந்து கொண்ட இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு ரமேஷ் அமிர்தாவை பார்த்து கண்களால் ஏதோ சொல்ல அவர் மகதியிடம் வர அவரை நிமிர்ந்து பார்த்தாள். அது வந்து ஆண்டி. மகதி தடுமாறினாள். அத்தனே கூப்பிடுமா, நீ என் மருமக தானே. சரி, நான் சந்திரங்கிட்டையும் ஸ்ரீனிவாசன் கிட்டையும் பேசுறேன். எப்படி இருந்தாலும் மகதி நம்ம மருமக என்று ரமேஷ் வெளியே சென்றார். அவளை அழைத்து சென்ற அமிர்தா குடிக்க பால் கொண்டு வந்து கொடுத்து நடந்த விஷயங்களை அவளிடம் சேகரித்தார். அவர்களுக்குள் நடந்த தனிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து அனைத்தையும் அவரிடம் தெரிவித்தாள் மகதி. சரிம்மா, போ. இதோ மேல ரைட் டர்ன் சைடு அவன் ரூம். போய் ரெஸ்ட் எடு, சாப்பிட கூப்பிடுறேன். அமிர்தா மகதியை அனுப்பி வைத்தார். சிறிது நேரம் தயங்கி நின்றாள் அவள். இத பாரு மகதி, பிடிச்சதோ பிடிக்காமலையோ 2 பேரும் கணவன் மனைவியா ஆகிட்டீங்க. வாழ்ந்துதான் பாக்கணும். என் மக யாரிடமோ அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிட மாட்டான். ஆனா பாசம் வச்சுட்டானா உயிரை கூட கொடுப்பான். உன்னை அவன் விரும்பிதான் கட்டியிருக்கான். கல்யாணம் இவ்வளவு நாள் வேணான்னு ஏன் சொன்னான்னு இப்பதாமா புரியுது. அந்த கல்லையும் கரைய வைக்க உன்னால் முடியும் என்று நம்பிக்கை கொடுத்தார். தன்னை திடீரென்று வந்த சங்கடமாக கருதாமல்
தன்னை ஏற்றுக்கொண்ட மாமனாரையும் மாமியாரையும் அவளுக்கு பிடித்திருந்தது. மனதில் ஒரு முடிவுடன் மாறனின் அறைக்கு சென்றாள். அவன் அங்கு ஸ்கைப்பில் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணி கொண்டிருந்தான். மெதுவாக அருகில் சென்று அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். அமர்ந்து அந்த ரூமை சுற்றி பார்க்க அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. இவனும் சில விஷயங்களில் தன் அண்ணனைப் போல இருப்பதாக தோன்றியது. சிறிது நேரம் அவனை பார்த்து கொண்டிருந்தவளை திரும்பி பார்த்தவன் மறுபடியும் மீட்டிங் அட்டன் செய்து லேப்டாப்பை மூடி வைத்து அவள் பக்கம் திரும்பினான். சாரி, ரியலி ஐ எம் வெரி சாரி. மீட்டிங் இருந்ததால அப்படியே வந்துட்டேன். லேட் ஆயிடுச்சுன்னு வெயிட் பண்றாங்கன்னு என்று அவன் மன்னிப்பு கேட்டான். அவளின் பார்வைக்கு தவறு செய்த குழந்தை தாயிடம் மன்னிப்பு கேட்பதைப் போல கியூட்டாக இருந்தது. ஆனால் இதை அவனிடம் வெளிப்படுத்த அவளுக்கு மனமில்லை. அதனால் நக்கலாக பதிலளித்தாள். அதான் தெரியுமே. எத? நீங்க சரியான அடாவடின்னு. அவளை ஒரு கணம் கூர்ந்து நோக்கியவன் சட்டென்று அவளை பிடித்து தன் அருகே இழுக்க நிலை தடுமாறி அவள் அவன் மேலே சரிய இருவரும் பெட்டில் விழுந்தனர். அவளை கீழே தள்ளிவிட்டு அவளது முகத்தை பார்த்தான். ஆமா, நான் அடாவடிதான். ஆனா உன்கிட்ட அதுக்கு மேல. ஏன்னா நீ என் உயிர்டி என்று அவன் கூற பேச்சற்றவளானாள் மகதி. இருவர் விழிகளும் ஒன்றை ஒன்று கவ்வி நின்றது. ஆமா, நான் அடாவடிதான். நீ என் உயிரடி. அதனால உன்கிட்ட அதிகமாவே அடாவடியா இருப்பேன். அவளை இழுத்து படுக்கையில் தள்ளி அவளை பார்த்தபடி கூறினான். இருவர் விழிகளும் 1000 கதைகளை சொல்ல அங்கு வார்த்தை தேவையின்றி போனது. அவனை பிடித்து தள்ளினாள் மகதி. காதல் மயக்கத்தில் முத்தமிட்டான். ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துப்பீங்க? நீங்க ஏன் தான் இவ்ளோ கொடூரமா நடந்துக்கிறீங்க? அவள் கூறியதை கேட்டதும் மாறனுக்கு கோபம் வந்தது. படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டான். நான் தொட்ட முதல் பொண்ணே நீதான். விரும்பினவளை கல்யாணம் பண்ணது தப்பா? எவ்வளோ ஆசையா உன் பக்கத்துல வந்தேன். இப்படி சொல்ற? என்ன உனக்கு பிடிக்கலையா? உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னா சொல்று, டைவர்ஸ் தர. அவனையே கட்டிக்க. இனி உன்னை உன் விருப்பம் இல்லாம தொட்டன்னா நல்ல பெத்தவங்க கிட்ட வளர்ந்ததுக்கு அர்த்தமே இருக்காது. போடி. மாறன் கோபத்துடன் கத்திவிட்டு வேகமாக கதவை திறந்து படாரென்று அடித்து சாத்தி வெளிக்கிளம்பினான். அவன் சென்றதும் அவளுக்கு கண்ணீர் தாரை தாரையாக வந்தது. வேகமாக வெளியே வந்த மாறன் காரை எடுத்து புயலென கிளம்பினான். அவன் மேல் அவனுக்கே 1000 கோபங்கள் இருந்தன. நான் என்ன கட்டாய கல்யாணம் பண்ணனா? அவன் முகத்துல சிறு மறுப்பை காட்டிருந்தா கூட இதை செஞ்சிருக்க மாட்டேனே. என்னை பார்த்தப்ப மேடமோட ஃபேஸ் எவ்வளோ பிரைட் ஆச்சு. அதை பார்த்து தானே அவ எனக்காக காத்துட்டு இருக்கான்னு நினைச்சு நான் அதை செஞ்சேன். ஆனா இப்ப என்ன வார்த்தை சொல்லிட்டா? அதுவும் அந்த தாத்தாவை பத்தி தெரிஞ்சு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ண. இன்னும் அதே திமிரு. காரை பாருக்கு கொண்டு சென்று பார்க் செய்து உள்ளே சென்றான். உள்ளே சென்றும் அவனுக்கு குடிக்க மனம் வரவில்லை. அவன் மனதில் மகதி கூறிய வார்த்தைகளே உழன்று கொண்டிருந்தது. அப்போது மாறன் அமர்ந்திருந்த டேபிளின் பின்புறம் இருந்து பேச்சு குரல்கள் கேட்டன. அந்த ரிஷியையும் மாறனையும் நான் சும்மாவே விட மாட்டேன். அமைதியா இருந்து இவ்வளோ பேர் முன்னாடி தாலி கட்டுற நேரத்துல டே மாறா. அந்த டேபிளை அதிரும்படி தட்டினான் மாறன். டே என்னடா, அந்த மண்டபத்துல எப்படி இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாறாதுன்னு சொன்ன அவங்க அப்பா கிட்ட இப்ப இப்படி பேசுற? ஆமா சொன்னதான். ஆனா அப்படி சொல்லலனா கூட இருந்து அவங்கள போலவே கழுத்து இருக்க முடியாதுல்ல. அதனால சொன்னேன். அந்த மகதி போட்டோவை பார்த்ததுமே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அவ கூட காலையில தலைவலின்னு பொய் சொல்லி உம்முன்னு இருந்தா. எனக்கு இப்படி மாறன் லவ் பண்றான்னு தெரியாது. அவன் வந்ததுமே டேய் அவன் முகத்துல என்ன சந்தோஷம். அவளையும் சும்மா விட மாட்டேன். ஒரு நாள் நான் அவளை வச்சு செய்யணும். ஸ்ரீராம் தன் நண்பர்களிடம் கோபத்தில் கூறிக்கொண்டிருந்ததை கேட்ட மாறனின் கைமுஷ்டி இறுகியது. தன் கையில் இருந்த கண்ணாடி டம்ளரை கைகளால் அழுத்தி உடைத்தான். ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அமர்ந்திருந்தான். அவர்கள் மேலும் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை கவனிக்க தொடங்கினான். மாறனையும் அவளையும் வாழவே விட மாட்டேன். அந்த ரிஷிய தொழில எப்படி அடிக்கிறேன்னு பாரு. அந்த மாறனையும் தான். கூட இருந்து குடிப்பறிக்கிறது என்னன்னு அந்த வர்மன் ஃபேமிலிக்கு சொல்லித்தரேன். அவன் கோபத்தில் சிவந்த கண்களுடன் கூறிக்கொண்டிருக்க அவனின் கைபேசி அலறியது. யார் என்று பார்க்க அவனின் அப்பா. அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு காலை அட்டன் செய்தான். சொல்லுங்கப்பா. வெளியே இருக்க சொல்லுங்க. சரி சரி வரேன் என்றவனின் முகம் இறுகியது. என்று போனை வைத்தான். ஸ்ரீராம், என்னடா என்னாச்சு?
அந்த சந்திரன் நஷ்ட ஈடா 10 லட்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காராம். ஏய், கிரேட் வர்மன் ஃபேமிலி. எப்படியோ போகட்டும்னு விடாம அவனுக்கும் இதுல நிறைய நஷ்டம் இருந்தாலும் 10 லட்சம் கொடுத்திருக்காங்க. அவன் பேசி முடிப்பதற்குள் அவனை அறைந்திருந்தான் ஸ்ரீராம். போதும், நிறுத்து. அவங்களுக்கு அந்த பணத்தை திரும்ப அனுப்பிட சொன்னார் அப்பா. ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. வா, கிளம்பலாம். அங்கிருந்து அவர்கள் கிளம்ப இதையெல்லாம் அவர்கள் கண்ணில் படாதவாறு அமர்ந்திருந்த மாறன் அனைத்தையும் கேட்டுவிட்டான். டேய் ஸ்ரீராம், உன் மேல ஒரு சின்ன பரிதாபம் இருந்துச்சு. அதுவும் இப்ப இல்ல. நீ செய்யறத செய். நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ரிஷி உன்னை கண்டுபிடிக்கிறானான்னு நானும் பாக்குறேன். எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். இதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். இந்த விஷயத்துல அவன் தோத்து போக இந்த மாறன் விடமாட்டான். என்னோட மனைவியோட நிழல கூட உன்னால நெருங்க முடியாது. மாறன் ஒரு முடிவோடு வீட்டிற்கு கிளம்பினான். வீட்டிற்குள் நுழைந்தவன் கைகளில் ரத்தம் உறைந்திருப்பதை மறந்துவிட்டான். நேராக அறைக்கு சென்றவன் அப்படியே படுக்கையில் அமர்ந்திருக்க, அப்போது உள்ளே வந்த மகதி அவனை பார்க்க முகத்தை திருப்பிக் கொண்டான். அவனுக்கு ஸ்ரீராம் அவளை பற்றி கூறியது நினைவுக்கு வந்து கோபத்தில் கண்கள் சிவந்தது. இதை கவனித்த மகதி, அவன் இன்னும் தன்மேல் கோபமாக இருக்கிறானோ, ஆனால் தான் பேசியதும் அதிகம் என்பதை உணர்ந்தவள் கீழே குனிந்து கொண்டு அவனிடம் சென்றாள் மன்னிப்பு கேட்க. அவள் அருகே வந்ததும் அவளை சட்டை செய்யாமல் டிவியை ஆன் செய்ய ஒரு பழைய பாடல் வந்தது. 3 முடிச்சால முட்டாளா ஆன கேளு கேளு தம்பி என்று பாட மாறனுக்கு சிரிப்பு வந்தது. அவன் மகதி தன்னை முறைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து சேனலை மாற்ற, சிங்கிள் தாலி லைஃப் டோட்டல் காலி என்று சிச்சுவேஷனுக்கு ஏற்றாறு போல வர அவனுக்கு சிரிப்பை அடக்குவது கடினமாகி போக விழுந்து விழுந்து சிரித்தான். அதை பார்த்து மேலும் கடுப்பானாள் மகதி. அவனை அருகிலிருந்த தலையணையை எடுத்து மொத்த அவளை தடுக்க அவன் கையை நீட்டிய போதுதான் கைகளில் ரத்தம் வழிந்து உறைந்திருப்பதை பார்த்தாள். ஏய், என்ன இது? எப்படி ஆச்சு? மகதி பதறினாள். அவன் கையை பற்றி இழுக்க அவனுக்கு வலித்தது. சரையல் என்று கைகளை இழுத்து கொண்டான். நான் பாத்துக்கிறேன், யாரும் கவலைப்பட தேவையில்ல. அவள் முகம் வாடியது. மீண்டும் அவனது கைகளை பிடித்து இழுக்க அவன் மீண்டும் மீண்டும் பிடிவாதம் பிடித்தபடியே கைகளை காட்ட மறுத்தான். அதில் மேலும் ரத்தம் கசிய ஆரம்பித்தது. எப்படியோ போகட்டும் என்று அவளால் அவனை விட முடியவில்லையே. அவனை முறைத்து நேருக்கு நேர் பார்த்தவள் கண்களால் அவனை களவாடினாள். சட்டென்று அவனை பிடித்து அவன் இதழை தன் இதழால் மூட ஆச்சரியத்துடன் அமைதியானான். போதுமா? நான் சொன்னது தப்புதான். இப்போது கைய காட்டுறீங்களா? அமைதியாக கை நீட்டினான். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? அவன் கை நீட்டிய இடத்திலிருந்து எடுத்து வந்து டிரெஸ்ஸிங் செய்ய இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். என் மேல இருந்த கோபத்தால கையால கண்ணாடி டம்ளர் உடைச்சிங்களா? அவன் அதிர்ச்சியாக பார்த்தான். எப்படி கண்டுபிடித்தாள்? கோபம்தான், ஆனால் அவள் மேல் வந்த கோபம் அன்று, ஸ்ரீராம் மேல் வந்த கோபம். கோபம்தான், ஆனா உன் மேல வந்தது இல்ல. அவள் நம்பவில்லை. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. சரி வாங்க, ஹாஸ்பிட்டல் போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வரலாம். அவன் மறுத்து விட்டான். கையில கண்ணாடி துகள்கள் போயிருக்கும். ரத்தம் உறைஞ்சிருக்கிற பார்த்தா எப்படியோ 1 hour மேல ஆகுதுன்னு தெரியுது. இப்ப வர போறீங்களா இல்லையா? அவனுக்கு ஷாக்காக இருந்தது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன கேள்வி இது? டாக்டருக்கு இது கூடவா தெரியாது? அவன் மீண்டும் அதிர்ந்தான். என்ன, டாக்டரா? படிச்சது MBBSனா அது டாக்டர் தானே? அவள் கிண்டலாக கேட்டாள். அவளை முறைத்தான். நான் வரல. யோ, வரல? உன்ன அவ்வளவுதான், வாயா. அவள் மிரட்டினாள். ஏண்டி டாக்டர் மாதிரியா பேசுற? புருஷனை அழகா கூப்பிடுற. இப்ப வரலன்னு வெய்யே, இதை விட கேவலமா கூப்பிடுவேன். வாங்க ப்ளீஸ். வரணும்னா ஒரு கண்டிஷன். என்ன அது என்று அவன் கூறிய கண்டிஷனில் அழகாக நாணி சிவந்தாள் அவள். என்ன கண்டிஷன் போட்டான்? ஸ்ரீராம் என்ன செய்ய போகிறான்? அதை ரிஷியும் மாறனும் எப்படி முறியடிக்கப் போகின்றனர்? ரிஷி சஞ்சனாவை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தான். காரிலேயே அவள் விழித்து விட்டாள். கண்ணை திறந்து பார்த்தவள் முதலில் எங்கு இருக்கிறோம் என்று புரியவில்லை. பின்னர் நிதானித்து தன் அருகில் ரிஷி கார் ஓட்டிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். ரிஷி, மெதுவாக அவனை அழைத்தாள். அவன் திரும்பி அவளை பார்த்தான். எதுவும் பேசவில்லை. ரிஷி, அம்மா போட்டோ எடுத்துட்டு வந்துட்டீங்களா?
அவள் பதட்டமாக கேட்டாள். அவன் பதில் சொல்லவில்லை. ரிஷி, அவங்களுக்கு அம்மா மேல என்ன கோவம் ரிஷி? அவங்களுக்கும் அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவ்வளவு வெறுப்பு? ஆனா என் அம்மா நிச்சயமா அவங்க எல்லாம் வெறுக்கிற மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சு அவங்க சந்தோஷமாவே இல்ல ரிஷி. சஞ்சனா அழுது கொண்டே இருந்தாள். பின்னர் கார் ஒரு இடத்தில் போய் நின்றது. ஒரு நிமிஷம் இரு, வரேன் என்று ரிஷி கூறிவிட்டு அவன் எங்கே செல்கிறான் என்று பார்த்தாள். அது மிகப்பெரிய போட்டோ ஸ்டுடியோ. உள்ளே சென்றவன் சிறிது நேரத்தில் திரும்பி வந்தான். வந்தவன் கையில் ஒரு பெரிய பார்சல் இருந்தது. என்னது என்னது என்று அவள் கேட்க அவன் எதுவும் சொல்லவில்லை. பின் சீட்டில் வைத்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். ரிஷி, என் மேல கோவமா இருக்கீங்களா? அவன் பதில் சொல்லவில்லை. அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தவன் அப்படியே மேலே தூக்கி கொண்டு சென்றான். ஐயோ விடுங்க ரிஷி, நானே நடந்து வரேன். அவள் மறுக்க மறுக்க அவன் எதுவும் பேசவில்லை. அவளை பெட்டில் இறக்கிவிட்டவன் திரும்ப அங்கே ஒரு வேலையாள் கையில் ஒரு பார்சலுடன் நின்றிருந்தார். அதை அவர் கொடுத்துவிட்டு சென்றதும் அவளிடம் அதை நீட்டினான். என்ன இது ரிஷி? பிரிச்சு பார் என்று சொல்லிவிட்டு அவன் வெளியே போக திரும்ப சட்டென அவனை கட்டிப்பிடித்து தடுத்தவள் பின்னிருந்து அணைத்துக் கொண்டாள். அவன் இரு கைகளுக்கு இடையே தன் கைகளை வளைத்து அவன் முதுகில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள். அவன் அப்படியே உறைந்து போய் நின்றான். இங்க பாருங்க ரிஷி, எனக்கு உங்க மேல எந்த கோவம் இருந்தாலும் சண்டை போடு, ஆனா போறேன்னு மட்டும் சொல்லாத. அதேதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். என் மேல என்ன கோவம் இருந்தாலும் என் கூட சண்டை போடுங்க. இப்படி பேசாம இருந்து என்ன கொல்லாதீங்க. என்னால தாங்கவே முடியல. சட்டென்று அவள் புறம் திரும்ப அவள் அவன் மார்பில் மோதி நின்றாள். சண்டை போடணுமா? எனக்கு இன்னும் அப்படியே 4 சப்பு சப்புன்னு கன்னத்துல வைக்கணும் போல இருக்கு. வைக்கட்டுமா? அவன் கடுப்பாக கேட்டான். ஓ, அடிங்கள. அவள் கன்னத்தை காட்டியபடி நிற்க அவனுக்கு கோபம் இருந்ததுதான். ஆனாலும் இப்படி செய்தால் கோபம் எப்படி வரும்? அடிப்பதற்காக கையை ஓங்கியவன் அடிப்பதை போல் எடுத்து வந்து அவள் கண்ணை இறுகி மூடிக்கொண்டு காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்க சிரிப்பு வர அப்படியே கடித்து விட்டான். ஆ, நீங்க ரொம்ப மோசம். வலிக்கும் தன் கன்னத்தை தேய்த்து கொண்டாள். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உன்னை ஏதாவது பண்ணா அது எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. எவ்வளவு திமிருடி உனக்கு. அந்த கண்ணாடி மேல போய் விழுற. பெருசா ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? நான் என்ன பண்ணிருப்பேன்? என்ன பத்தி நீ எங்கேயாவது யோசிக்கிறியா? அது வந்து ரிஷி, திடீர்னு அம்மா போட்டோவை பார்த்ததும் எனக்கு ஒன்னும் புரியல. அதுவும் மாமா அத போய் மிதிக்க வந்ததும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாயிருச்சு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அப்படி பண்ணிட்டேன். சாரி. அவன் இன்னும் முறைத்து கொண்டுதான் நின்றான். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. இன்னும் நல்லா ஏன் இப்படி மிலிட்டரி ஆபீசர் மாதிரி இருக்கீங்க? அவள் அவனது கையை பிடிக்க வர அவன் கைகளை விலக்கி கொண்டான். ரிஷி. மீண்டும் அவள் அவன் கைகளை பிடித்துக் கொள்ள முயல அவன் திரும்பி நின்று கொண்டான். அவனுக்கு இப்போது நினைத்தால் கூட ஆத்திரம். அந்த கண்ணாடி பிசிறு கண்களில் குத்தியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? இவள் ஏன் இப்படி செய்தாள் என்று அவனுக்கு ஆத்திரம் தீரவில்லை. அவன் திரும்ப திரும்ப இப்படி செய்வதை பார்க்க அவளுக்கு ஆத்திரம் வந்தது. போங்க, நீங்களும் போங்க. உங்களுக்கும் நான் அருந்ததி பொண்ணு தெரிஞ்ச பிறகு பிடிக்காம போயிடுச்சா? அதனாலதான் இப்படி என்கிட்ட பேசாம இருக்கீங்களா? போங்க, எனக்கு யாரும் தேவையில்ல. போய் உங்க வேலைய பாருங்க. அவள் வந்த அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளும் முறைத்து கொண்டு திரும்பிக் கொண்டாள். நான் என்ன சொல்றேன், அவ என்ன சொல்றா? இவள ரிஷி திரும்ப அப்போது அவனுக்கு அவன் PA சமீரிடமிருந்து கால் வந்தது. பாஸ், ஒரு முக்கியமான விஷயம் பாஸ். நீங்க விசாரிக்க சொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் ஆபீஸ் வரீங்களா? ஓகே, வரேன். திரும்பி சஞ்சனாவை பார்த்தான். அவள் இன்னும் கோபமாக இருக்க அவனுக்கு இன்னும் கோபம் வந்தது. எல்லாம் பண்ணிட்டு இப்ப என்கிட்டயே கோபமா வேற இருக்கியா நீ? உன்னை நான் வந்து கவனிச்சுக்கிறேன் என்று அங்கிருந்து சென்று விட்டான். அவளுக்கு அழுகைதான் வந்தது. ஒருவேளை அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் போல இவனுக்கும் தன்னை பிடிக்கவில்லையா? தன் அம்மாவிற்கும் அந்த குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் தன் அம்மாவை இப்படி வெறுக்கிறார்கள் என்று அவளுக்கு தெரியவில்லை. இப்போது ரிஷி இப்படி நடந்து கொள்வதை பார்க்க அவளுக்கு மிகவும் வேதனையாக ஆற்றாமை, கோபம் எல்லாம் வந்தது. என்ன செய்வது? இப்போதைக்கு அழுவதை தவிர வேறு வழியில்லை. உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். இங்கே கண்டிஷன் போட்டு மாறனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தாள் மகதி. இருவரும் காரில் சென்று கொண்டிருந்தார்கள். மகதிதான் காரை ஓட்டிக் கொண்டிருந்தாள். இவன் என்ன
அடாவடித்தனமா கிஸ் பண்ணா, என்கிட்ட ரொம்ப அழகா பண்ணா, இவ மேல எனக்கு என்ன ஃபீல் இருக்குன்னு எனக்கே தெரியலையே. இது அட்ராக்ஷனா இல்ல லவ்வா? தனக்குள் வந்திருப்பது காதல் என்பதை ஏற்கவும் முடியாமல், இல்லை என்று மறுக்கவும் முடியாமல், அவள் தனக்குத்தானே பேசி மனதிற்குள் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டி கொண்டிருந்தாள். ஓ மை காட், என்னையும் எதிர்க்க வரவங்களையும் தயவு செஞ்சு கடவுளே காப்பாத்து. என்னது, என்ன திடீர்னு உளறிட்டு இருக்கீங்க? ஏதாவது ட்ரீம்ல இருக்கீங்களா? அது சரி, நான் விளையாடிட்டு இருக்கனா? நான் ட்ரீம்ல இருக்கனா? நீதாம ஏதோ பெரிய கோட்டை கட்ட போற ட்ரீம்ல இருக்கிற. இப்படி கார் ஓட்டுனேன்னு வை, சுத்தம். கொஞ்சம் ரோட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டுமா. எங்க அம்மாவுக்கு நான் மூத்த பையன், என் மனைவிக்கு நான் ஒரே ஹஸ்பண்ட். தன் இருக்கையில் நன்றாக சாய்ந்து ஒரு கையை சீட்டில் போட்டபடி அவன் அமர திரும்பி அவனை முறைத்தாள் மகதி. அவளுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. அதை மறைக்கத்தான் இந்த முறைப்பு. ஓ, உயிர் மேல அவ்ளோ பயம்? ஆமா, பின்ன உயிர் மேல பயம்தான். ஏன்னா அந்த உயிர் தான் காரை ஓட்டிட்டு வருது. அதுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுல. சட்டென அவள் பிரேக்கை அழுத்த கார் அப்படியே நின்றது. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க இப்போ? ஆஹா, வளரிட்டோமா? ஓ காட், பத்ரகாளி மாதிரி ஆடுவாளே. சமாளி சமாளி. உனக்கு ஒழுங்கா காரை ஓட்ட தெரியுமா தெரியாதா? இல்லனா சொல்லு, நானே வந்து ஓட்டுறேன். என்ன கிண்டலா? ஒழுங்கா என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. இப்போ உனக்கு டைம் ஆகலையா? என்னமோ அப்படியே பிளட் வந்து எனக்கு எதுவும் ஆயிடுற மாதிரி பில்டப் கொடுத்த. இப்ப என்னடானா காரை நிறுத்திட்டு சாவகாசமா உட்காந்து பேசிட்டு இருக்க. மகதி அவனை முறைத்தாள். ஆமா, அண்ணா மாதிரியே ஆனா ஊனா முறைச்சிட்டு இருக்கிறது. இதையே வேலையா வச்சிட்டு இருக்க. இது ஃபேமிலி ஃபீல் போல. சும்மா மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறது. ஷிட் என்று மாறன் முணுமுணுத்தான். என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? வேண்டுமென்று அவன் கையில் பட்டென ஒரு அடி வைத்தாள். ராட்சசி, ஏண்டி இப்படி அடிக்கிற? அதுவும் இந்த கையிலேயே. நீ டாக்டரா இல்ல ரவுடியா? தன் கையை உதறிக்கொண்டான். அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து. மகதி காரை எடுத்தாள். இருவரும் சண்டைக்கோழிகளைப் போல சிலிர்த்து கொண்டு மருத்துவமனை வந்து சேர்ந்தார்கள். அதே நேரம் வீட்டு ஹாலில் கோபமாக அமர்ந்திருந்தார் சுரேஷ். மாறன் எங்கே என்று கோபமாக கேட்டுக்கொண்டிருந்தார். சுரேஷ் கோபமாக ஹாலில் அமர்ந்து மாறனை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். என்ன ரமேஷ், என்னதான் நடந்துட்டு இருக்கு? நீ அவனை விசாரிச்சியா இல்லையா? திடுதிடுப்புன்னு எப்படி கல்யாணம் பண்ணுவா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம? அண்ணா, அவன் பண்ணது தப்புதான். ஆனா என்ன பண்றது? எப்படியோ அவனுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் பண்ணிட்டான்ல, அது சந்தோஷம் தானே. என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? பையன் தப்பு பண்ணா கண்டிக்கவும் செய்யணும். அவன் கல்யாணம் பண்ணது சந்தோஷம்தான். அவன் பண்ணது தப்பு இல்ல, பண்ண விதம் தான் தப்பு. அவ்வளவு பேர் முன்னாடி வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண போற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். அப்போது வாசலிலிருந்து ஒரு குரல் கேட்டது. மாறனும் மகத்தியும் தான் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். தன் பெரியப்பா பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் அவன். ஆமா பெரியப்பா, அவ்வளவு பேர் முன்னாடி நான் என் மனசுக்கு பிடிச்சவளை தைரியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். காரணம், வாழ்ந்தா அவ கூட தான் அப்படின்னு நான் என் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிட்டேன். சோ அவளை தவிர்த்து என்னால வேற யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. மகதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் சுரேஷிடம் திரும்பினான். அவன் இதுவரை சுரேஷிடம் அப்படி பேசியதே இல்லை. என்ன இந்த அண்ணா பெரியப்பா கிட்ட இப்படி பேசுறான்? ரமேஷ் அமிர்தாவும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டார்கள். டேய், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அப்பா, இது எனக்கும் என் பெரியப்பாவுக்கும் நடக்கிற விஷயம். இதுல நீங்க வராதீங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். காரணம், நம்ம ஒருத்தரை பார்த்து வளரும் போது திடீர்னு அவர்கிட்ட ஒரு தப்பு இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்தா எப்படி இருக்கும்? அது நல்லதுக்கு இல்ல. பேசி தீக்கிறது தானே சரியான விஷயம். அதனால நானே பாத்துக்கிறேன். பிளீஸ், நீங்க யாரும் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. என்னப்பா, பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படி என்ன தப்ப நான் பண்ணதா நீ நினைக்கிற? இத பத்தி நாம தனியா பேசிக்கலாமா பெரியப்பா? அவனுக்கு அவன் பெரியப்பா எப்போதும் உசத்திதான். அவனுக்கு சில உண்மைகள் தெரிய வேண்டும். ஆனால் அதை மற்றவர் முன் கேள்வி கேட்க அவனுக்கு விருப்பமில்லை. என்ன இருந்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் அந்த விஷயத்திலிருந்து இப்போது வரை ஒரு பிரச்சனை வருகிறது என்பதால் தான் அவன் அதை கேட்க நினைக்கிறான். சரி வா, நம்ம ஸ்டடி ரூம் போலாம். ஒரு நிமிஷம். அவரை நிறுத்தியவன் திரும்பி மகத்தியை பார்த்தான். வா என்பதை போல் கண்களால் அழைக்க அதை புரிந்து கொண்டவள் அவன் அருகில் போய் நின்றாள். இருவரும் சேர்ந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க
சட்டென இருவரையும் ஆசீர்வதித்தார். நல்லா இருங்க 2 பேரும். காதலிச்ச பொண்ணு கைப்பிடிக்கிறது மட்டும் முக்கியமில்ல. 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பரஸ்பர அன்பும் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கணும். புரியுதா? இருவரும் திரும்பி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஆமோதிப்பதாக தலையசைத்தார்கள். அதே நேரம் ரிஷி அங்கே தன் ஆபீஸிற்கு வந்து ஒரு வீடியோவை பார்த்தான். அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. அதில் இருவர் ஒரு ஹோட்டல் லாபியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை போல் இருந்தது. ஆனால் அவர்கள் இருவரையுமே அவனுக்கு தெரியவில்லை. இன்னும் ஒன்று, அவர்களில் ஒருவன்தான் சஞ்சனாவை கடத்த சொன்னது என்பது அவனுக்கு வந்த தகவல். முதலில் இவர்கள் இருவரும் யார், எதற்காக சஞ்சனாவை அவன் கடத்த சொன்னான் என்று புரியவில்லை. அவர்கள் இருவரையுமே வாட்ச் பண்ண சொல்லியிருந்தான் ரிஷி. அதில் ஒருவனின் முகம் அவனுக்கு எங்கோ பார்த்த ஞாபகம், ஆனால் எங்கு என்று நினைவிற்கு வரவில்லை. அவனுக்கு கோபமாக வந்தது. எங்கிருந்துடா எனக்குன்னு வருவீங்க? ஆல்ரெடி ஒருத்தன் என் வைஃப் பின்னாடி சுத்தி என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு தேவையில்லாம என் சஞ்சனாவை கடத்த ட்ரை பண்ணான்? ஆனா இது கண்டிப்பா அவளுக்கு போட்ட ஸ்கெட்ச் மாதிரி தெரியல. இது எனக்காக, என்ன பிடிக்க இவன் இப்படி செஞ்சிருப்பான்னு தோணுது. அவன் தனக்குத்தானே பேசிக்கொண்டு அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய செல் ஒலித்தது. அவன் தன் செல்லை எடுத்து டிஸ்பிளேயில் வந்த நம்பரை பார்க்க அது தன் தாத்தாவின் எண். இன்னைக்கு ஆப்டர்நூன் தானே அங்கிருந்து வந்தேன், அதுக்குள்ள என்ன விஷயமா கூப்பிடுறாரு? ஒரு கணம் யோசிக்க அதற்குள் கால் கட்டாகி திரும்பவும் ரிங் ஆனது. எதற்காக என்று மனதில் யூகித்தவன் தன் தலையை அழுந்த கோதிக்கொண்டு போனை அட்டன் செய்தான். சொல்லுங்க தாத்தா. என்னப்பா, போன் அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு ரொம்பவே யோசிச்சு அட்டன் பண்ற போல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தாத்தா, ஒரு முக்கியமான வேலையில இருந்தேன், அதான். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஓஹோ, ஏதாவது விஷயமா இருந்தாதான் உங்ககிட்ட பேசணுமா? தாத்தா ப்ளீஸ், நீங்களும் ஒரு பிசினஸ் மேன் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்ன தாத்தா? டைம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியாதா? ஓஹோ, அப்போ மிஸ்டர் ரிஷிதரை பார்க்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்க அலோவ் பண்ணுவீங்க போல இருக்கு. தாத்தா, இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? விஷயத்துக்கு வாங்க, சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு கணம் அமைதி நிலவியது. நேர்ல வா பேசிக்கலாம், இப்பவே வர என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்தார். ஷிட் என்று ரிஷி போனை டேபிள் மேல் வைத்து அந்த டேபிளை ஓங்கி ஒரு உதை உதைத்தான். அவனுக்கு யார் மேல் கோபம் என்றே தெரியவில்லை. சஞ்சனாவின் மீதா, இல்லை சஞ்சனாவை கடத்தியவர்கள் மீதா, அந்த விக்ராந்தின் மீதா, இல்லை தன்னை இப்படி ஆட்டி படைக்கும் தன் குடும்பத்தின் மீதா? இல்லையே, அவர்கள் ஆட்டி படைக்கவில்லையே. இருந்தாலும் ரிஷிக்கு தன்னை யாரும் கட்டுப்படுத்துவது பிடிக்கவில்லை. அது தன் தாத்தாவாகவே இருந்தாலும் சரிதான். சஞ்சனா அழுது அழுது தூங்கி போயிருந்தாள் தங்கள் வீட்டில். திடீரென்று விழிப்பு வர கண்ணை திறந்து பார்த்தாள். இன்னும் ரிஷி வீட்டிற்கு வரவில்லை. நேரம் என்ன என்று அங்கிருந்த வால் கிளாக்கில் டைம் பார்க்க அது 10 காண்பித்தது. என்னது, 10 மணியா? நைட்டு 10 மணி ஆயிடுச்சா? இவ்ளோ நேரமாவா நான் தூங்கிட்டு இருந்தேன்? ரிஷி இன்னுமா வரல? வேக வேகமாக எழப்போக உடலில் ஆங்காங்கே அந்த கண்ணாடி குத்தியதில் ஏற்பட்ட காயத்தில் வலி எடுத்தது அவளுக்கு. தன் கை கால்களை தேய்த்து கொண்டு மெதுவாக எழுந்தாள். அவள் வெளியே வருவதை பார்த்து வேலையாட்கள் பதறினர். என்னம்மா, ஏதாவது வேணுமா? இன்னும் ஐயா வரலையா? இல்லம்மா, ஐயா பெரிய ஐயா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கால் பண்ணாங்களாம். உங்க செல் எடுக்கலன்னு வீட்டு நம்பருக்கு பண்ணாங்க. நீங்க கேட்டா சொல்ல சொன்னாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் நைட்டு வந்துருவேன், அதனால உங்களை சாப்பிட்டு தூங்க சொன்னாங்க. ரிஷி அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை அப்படியே செய்தார்கள். அப்படியா? சரி. அம்மா, நீங்க இன்னும் சாப்பிடலையே, உங்களுக்கு டின்னர் எடுத்து வைக்கட்டுமா? சஞ்சனா ஒரு கணம் யோசித்தவள். அவளுக்கு ரிஷி இல்லாமல் சாப்பிட பிடிக்கவில்லை. ரிஷி பேலஸில் நிறைய பேர் இருந்தார்கள். இங்கே அவள் மட்டுமாக சாப்பிட என்னவோ போல் இருந்தது. இருந்தாலும் வயிற்றில் பசி தன் சத்தத்தை உண்டாக்கியது. ஓகே, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், நீங்க எடுத்து வைங்க. ஒரே யோசனைதான் அவள் மனதிற்குள் ஓடியது. அவர்கள் தன் தாயை ஏன் வெறுக்கிறார்கள்? தன் தாய்க்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று குழப்பத்துடனே இருந்தாள். அவளுக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை. அப்படியே கிளறிக்கொண்டு இருந்தாள். பசி, என்னையும் கொஞ்சம் கவனிய என்று அப்பப்ப வயிற்றில் சத்தமிடவும் அந்த நேரத்திற்கு எடுத்து குறித்து கொண்டிருந்தாள். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிடாம என்ன இது என்று ரிஷியின் குரல் அருகில் கேட்க, அப்போதுதான் அவளுக்கு ஏனோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியும் தன் உலகம் ஒடிந்தது போன்ற ஒரு உணர்வு. அதை ரிஷியும் கவனித்தான். தன் குடும்பத்தாரால் ஏகத்துக்கும் கடுப்பாகிதான் வீட்டிற்குள் வந்தான்.
ஆனால் சஞ்சனா தன்னை பார்த்ததும் அவள் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சியை பார்க்க அவனின் அந்த எரிச்சலும் கோபமும் துடைத்தாற்போல் ஆகிவிட்டது. வாங்க ரிஷி, சாப்பிட்டீங்களா? சாப்பிடுறீங்களா? வாங்க உட்காருங்க. எனக்கும் பசிதான், சாப்பிடணும். நீங்க இன்னும் சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல? தாத்தா வீட்ல என்ன சொன்னாங்க? ஏதாவது பிரச்சனையா? சஞ்சனா மீண்டும் தாத்தா வீட்டை ஞாபகப்படுத்த ரிஷியின் முகம் இருண்டது. சஞ்சனா தாத்தா வீட்டில் என்ன பிரச்சனை என்று கேட்டதும் ரிஷிக்கு மீண்டும் அதே ஞாபகத்தில் முகம் இருண்டது. ஆஹா, தேவையில்லாம அத பத்தி கேட்டு இவரை டென்ஷன் ஆக்கிட்டோமே. முதல்ல இவரு சாப்பிட்டுட்டோம், அப்புறம் மத்த விஷயங்களை பேசிக்கலாம். இல்லனா 2 பேரும் சாப்பிட்ட மாதிரி தான். ஏற்கனவே என் வயிறு என்னையும் கொஞ்சம் கவனின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுல வேற நம்மளால பட்னிலாம் கிடக்க முடியாதுப்பா. சரி, ஓகே ஓகே, நீங்க உடனே அப்படியே பாகிஸ்தான் பார்டர்ல வெயில்ல நிக்கிற மாதிரி ஃபேஸ வச்சுக்காதீங்க. நான் எதுவும் கேட்கல. ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிடுங்க. அவள் அப்படி சொன்னதும் ரிஷிக்கு சிரிப்பு வந்து விட்டது. என்ன, பாகிஸ்தான் பார்டர்ல வெயில்ல நிக்கிற மாதிரியா? என்னடி உளறிட்டு இருக்க? ஐயோ, பசி வந்தா நான் நானா இருக்க மாட்டேனே. பசியில ஏதேதோ உளறிட்டு இருக்கேனே. இப்ப என்ன பண்றது? இப்படியே நீ மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இரு. இந்நேரம் நானும் குளிச்சுட்டு வந்திருப்பேன். அவன் அங்கிருந்து நகர பார்க்க அவளோ விடாமல் பிடித்து கொண்டவள். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அப்புறமா போய் குளிங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வேகமாக அவனை இழுத்தாள். அவன் அவ்வளவு ஃபோர்ஸாக பேலன்ஸ் பண்ணி நிற்கவில்லை. போக திரும்பி அவனை அவள் கைப்பற்றி இழுத்தவுடன் சட்டென்று நிலை தடுமாறி விழப்பார்த்தான். பேலன்ஸிற்காக டைனிங் சேரை பிடித்து அதில் அமர்ந்து கொண்டு சஞ்சனாவை முறைத்தான். சஞ்சனாவோ ஈ சாரி என்று தன் முத்துப்பற்கள் தெரிய சிரித்தாள். அவள் செய்வதையெல்லாம் பார்க்க அவனுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. ஓஹோ, மேடமுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை போலையே. அது சரி, நாமனே ஞாபகப்படுத்த வேணாம். அவன் அவளின் அந்த கியூட்டான செயல்களை ரசித்தபடி அமர சட்டென அவன் வாயில் உணவை திணிக்க அதிர்ந்து போய் அவளை பார்த்தான். என்னடி பண்ற? ஒழுங்கா சொன்னா சாப்பிட மாட்டீங்க, அதான். ரிஷி எதுவும் சொல்லவில்லை. அவள் ஊட்ட ஊட்ட அவனும் சாப்பிட்டான். அவளும் சாப்பிட்டாள். அவள் ஊட்டிவிட அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். தனக்கு இதுவரை தன் அம்மா கூட ஊட்டி விட்டதில்லை. தன் பாட்டிதான் சில நேரங்களில் சின்ன வயதில் ஊட்டி விட்டிருக்கிறார். அதன் பிறகு தன் சித்தி, அவரும் சின்ன வயதில் ஊட்டிவிட்டது. அதற்கு முன் சிறு வயதில் ஏதோ ஒரு முகம் அவனுக்கு ஊட்டிவிட்ட ஞாபகம் இருக்கிறது. அந்த முகம்தான் அந்த போட்டோவில் இருந்த முகம். சிறு வயதில் அந்த முகம் தங்கள் வீட்டிலிருந்து காணாமல் போக முதலில் தேடினான். பின்னர் அதுவே பழக்கமாகிவிட அவனும் அமைதியாக இருந்து விட்டான். அப்போது அவனுக்கு 5 அல்லது 6 வயது இருக்கும். ஆனால் தன் அம்மா தனக்கு ஊட்டியது போலவோ, ஏன் தன்னிடம் அமர்ந்து பேசியதாக கூடவோ அவனுக்கு ஞாபகத்தில் இல்லை. அவ்வளவு நல்ல அம்மா. தனக்கென்று தனக்கு மட்டுமே சொந்தமாய் தன்னவள் இருக்கிறாள். இவளை எப்படி விட்டுவிட சொல்கிறார்கள்? அதுவும் தாத்தாவே சொன்னதுதான். அவனுக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. ஆனால் அவன் இதை யூகித்துதான் சென்றான். இதை சந்திரனோ இல்லை வசுந்தராவோ விஜயேந்திரன் யாராவது சொல்லுவார்கள் என்று நினைத்தால், தாத்தாவே சஞ்சனாவை டைவோர்ஸ் செய்துவிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்க என்று அசால்ட்டாக ஒரு பெரிய குண்டை போட, நிச்சயமா அவன் இதை அவரிடம் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் பிரியும் ஐடியாவில் இருக்கும் பொழுது பிரியக்கூடாது என்று தடுத்த தன் தாத்தாவே இப்படி சொல்ல அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சிதான். ஆனால் அப்போதே அவளை விட முடியாதவன் இப்போது உயிரில் 2 கலந்தது போல் வாழ்க்கையை துவங்கி இருக்கும் பொழுது எப்படி விடுவான்? போதாததற்கு இவள் தன் அத்தை பெற்ற ரத்தினம் போலவே. ஆம், அருந்ததி ரிஷியின் அத்தை. இப்படியே தன் நினைவுகளோடு கலந்திருந்தவனின் செல் அடித்தது. அவன் அதை கூட கவனிக்காமல் சஞ்சனா ஊட்ட ஊட்ட அமைதியாக இருக்க அதை கவனித்த சஞ்சனா அவனை உலுக்கினாள். ஹலோ மிஸ்டர் ரிஷி, நீங்க என்ன இப்ப மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்களா இல்ல டே ட்ரீமா? போன் அடிக்குது பாருங்க. ரிஷி அப்போதுதான் தன்னிலை அடைந்து, ஓ சாரி என்று தன் போனை பார்க்க தன் பிஏ தான் அழைத்திருந்தான். சொல்லு சமீர். பாஸ், நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நாம ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த அந்த கிளைண்ட் தான் நாளைக்கு வராங்க. அவங்க திடீர்னு இன்னைக்கு நைட் அந்த மீட்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நீங்க மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா? இல்லனா ஈவினிங் மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணலாமா? ரிஷியின் மனநிலை தற்போது சரியாக இல்லை. போதாததற்கு இன்று மிகவும் அலைச்சல் வேறு. அவனுக்கு ஓய்வு என்பது கொஞ்சம் கூட இல்லை. இல்ல சமீர், நான் பார்த்துட்டு சொல்றேன். ஆனால் அவனுக்கு அப்போது தெரியவில்லை அந்த இருவரில் ஒருவன் தான் இந்த மீட்டிங்காக ஏற்பாடு செய்திருந்தான் என்று.
அவர்களுக்கு ரிஷி இன்னும் தங்களை கண்டுபிடிக்கவில்லை என்று எண்ணம். அதனால்தான் தைரியமாக மீட்டிங் ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் ரிஷி தற்போது அந்த மீட்டிங்கை அட்டன் செய்யும் மனநிலை அவனுக்கு இல்லை. அதனால் காலையில் செல்வதாக கூறிவிட்டான். சஞ்சனாவிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. என்ன ரிஷி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ சாப்பிட்டியா? மேலே போலாமா? சாப்பிட்டேன், வாங்க போலாம். அவனுடன் சென்றாள். அவர்களின் அறை வந்தது. சரி, நீ இரு, நான் இதோ வந்துடுறேன் என்று ரிஷி சொல்லிவிட்டு ஒரு பாத்டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். சஞ்சனாவிற்கு அப்போதுதான் இருவரும் சண்டையிட்டது ஞாபகம் வந்தது. ஓ, சாருக்கு மதியம் போட்ட சண்டை ஞாபகம் இல்லையா? அப்ப என் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சா? நல்ல வேலை, இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இருவருக்குமே இப்போது இருக்கும் லகுவான சூழலை கெடுக்க விருப்பமில்லை. 1000 பிரச்சனைகள் வந்து போகும். ஆனால் எப்போதும் மனதுக்கு பிடித்தவருடன் இருக்க வேண்டும் அல்லவா? அது இருந்தால் எதையுமே கடந்து விடலாம். அது வாழ்க்கை துணையாக இருந்தால் வரம். சஞ்சனா ரிஷிக்காக காத்திருந்தாள். இங்கே மாறன் சுரேஷிடம் சில விஷயங்களை பற்றி கேட்பதற்காக அவருடைய ஆபீஸ் அறையில் நின்றிருந்தான். சொல்லு மாறன், ஏதோ பெருசா பேசின, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? அதுக்கு முன்னாடி நீ பண்ணது தப்பாவே உனக்கு தெரியலையா என்று சுரேஷ் கேட்க, மாறன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இல்லை என்று தலையசைத்தான். நிச்சயமா இல்ல. ஒருவேளை நான் அந்த சிச்சுவேஷன்ல அதை செய்யாம இருந்திருந்தா எனக்கானவ என்னை விட்டு போயிருப்பா. என்னவ வேற யாருக்கோ சொந்தமாயிருப்பா. அதை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. அதே நேரம் நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ண விதம் தப்பா இருக்கலாம், ஆனா பண்ணது தப்பு இல்ல. சுரேஷ் லேசாக சிரித்தார். என்ன பெரியப்பா, நான் சிரிக்கிற மாதிரி எதுவும் சொல்லலையே. உனக்கு இவ்வளோ பேச தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது என்றார் சுரேஷ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உங்களுக்கு தான் இன்னைக்கு வித்தியாசமா தெரியுது. எக்ஸாக்ட்லி, இன்னைக்கு நீ ரொம்பவே டிஃப்ரெண்டா தான் நடந்துக்கிற. சொல்லு, என்ன விஷயம் என்று சுரேஷ் கேட்க, எல்லாம் ரொம்பவே பழைய விஷயம் தான் பெரியப்பா. ஆனா இந்த பழைய விஷயம் இப்ப எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. அதை நீங்களா சொல்லிட்டீங்கன்னா தேவையில்லாம ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணாம் பாருங்க. சொல்லுங்க, சஞ்சனா மேல நீங்க ஒரு அக்கறை காட்டுறீங்க, அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சுரேஷ் சஞ்சனாவின் பெயரை கேட்டதும் ஒரு கணம் அந்த பார்வையில் ஒரு மின்னல் கூடியது போல் தோன்றியது. சட்டென மறைத்து கொண்டார். அப்படி யாருக்கும் நான் ஸ்பெஷலான அக்கறை காமிக்கலையே. பிளட் கொடுத்ததை வச்சு நீ அப்படி சொல்றியா? 2 பேரும் சேம் பிளட். அந்த டைம்ல தேவைப்பட்டுச்சு, கொடுத்தேன், அவ்வளவுதான். இதெல்லாம் ஓகே தான். எப்படி 2 பேருக்கும் ஒரே பிளட் இருக்க முடியும்? அதுவும் இல்லாம 2 பேருக்கும் ஒரே பர்சனை எப்படி தெரியும்? இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? தன் செல்லில் இருந்த அருந்ததியின் புகைப்படத்தை அவரின் முகத்திற்கு எதிராக நீட்டினான். அதை பார்த்து அதிர்ந்துதான் போனார் சுரேஷ். இந்த போட்டோ உன்கிட்ட எப்படி என்று திணறியபடி வந்தது அவர் குரல். அதே நேரம் மாறனுக்காக காத்திருந்து அவன் சொன்ன டீலிங்கை செய்வதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த மகதி அசதியில் உறங்கியே போனாள். அதிகாலையில் எழுந்தது வேறு தாக்க அப்படியே உறங்கிவிட்டாள். மாறனின் முன்பு தடுமாற்றத்துடன் நின்று கொண்டிருந்தார் சுரேஷ்.